அதான் எந்த விருதுமே கிடைக்கல இந்த படத்துக்கு. சில எதிர்பார்த்த விருது எதுவுமே கிடைக்கல. வருஷம் பார்ப்போம்ல, என்னென்ன படங்கள் வந்து இந்த வாட்டி நேஷனல் அவார்டு வின் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்ப்போம்ல. அதே ஒரு ஆர்வத்தோட, அதே ஒரு நார்மல் ஆடியன்ஸாக தான் நானும் பார்த்துட்டு இருந்தேன். இந்த படத்துக்கு கிடைச்ச ஃபஸ்ட்டு விருது இதுதான். ஆனஸ்ட்டாக சொல்லணுன்னா, இந்த உலக சினிமா இதெல்லாம் நான் 4 படம் சொன்னீங்கன்னா எனக்கு அது தெரியாது. எனக்கு பாஷா படம் வந்து ரொம்ப பிடிக்கும். நான் வந்து லைஃப்பில் அதிக கவுண்ட் பார்த்த படம் வந்து பாஷா தான். ஒரு கமர்ஷியல், ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுங்கிறது நமக்குள்ளே இருக்கும். ஒரு நாள் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் ரொம்ப கோவமாகவே இருந்தார். அப்போ அன்றைக்கி ஷூட் முடிஞ்சதுக்கப்புறம் நான் அவர்கிட்ட, சார் ஏன் சார் நீங்கள் ஃபுல்லாக ஏதோ அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகுறீங்களா சார், ரொம்ப ஒரு மாதிரியாகவே இருக்கீங்களே சார்? இல்லை ராம், என்னென்னா நான் வந்து இந்த வீட்டில் ரொம்ப வருஷமாக இங்கே இருக்கேன். புதுசாக ஒருத்தன் கார் வாங்கிட்டு வந்தான், அதுவே எனக்கு செம்ம கோவம். என் வீட்டில் ஒரு பொண்ணு இருக்குது. இப்போ அந்த காரை கழுவுறதுக்குன்னு ஒரு பையன் வீட்டுக்குள்ளே ஆக்சஸ் பண்ணிட்டு வர்றது எனக்கு எவ்வளோ கோவமாக இருக்கும். இதை நான் நேத்திலேருந்தே மெயின்டைன் பண்ணிருக்கேன் அப்படின்னாரு. ஏன்னா இன்றைக்கி அந்த சீன் எடுத்தோம் நாங்கள். வணக்கம் ராம்குமார். வணக்கம் சார். பார்க்கிங்க்கு 3 தேசிய விருதுகள் கிடச்சிருக்கு இல்லையா? ஒன்று ஸ்க்ரீன் பிளேவுக்கு, இன்னொன்று பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்டருக்கு MS பாஸ்கர் அவர்கள் கிடச்சிருக்கு. 3ஆவதாக பெஸ்ட் ரீஜனல் ஃபில்ம் அப்படின்ற ஒரு விஷயமும் கொடுத்துருக்காங்க இல்லையா? பெஸ்ட் தமிழ் ஃபில்ம் அப்படின்ற ஒரு கேட்டகரியிலையும். நான் ஸ்பெசிஃபிக்காக அதுதானான்னு கேள்வி கேட்க போகிறது கிடையாது உங்களை. இந்த விருதுகள் கிடைச்சதை பொறுத்து ஆல்மோஸ்ட் 1.5 வருஷம் ஆச்சா படம் ரிலீஸ் ஆகி இல்லையா? 2023 டிசம்பர் இல்லை. ஸோ 1.5 வருஷம். இப்போது இது கிடைச்சதனுடைய முக்கியத்துவம் என்னவா பார்க்குறீங்க? யூ டெல் மீ வாட் எவர் யூ வாண்ட் டு. இது கிடைச்சதை பொறுத்து ஃபஸ்ட்டு இந்த படம் பண்ணும்போது இது ஒரு ஓடிடிக்கான ஒரு படமாக தான், ஒரு சின்ன கண்டென்ட்டாக தான் இது எழுதினேன். இந்த கோவிட் லாக்டவுன் டைமில். ஏன்னா அந்த டைமில் வந்து நிறைய ஃபினான்ஷியலாக நிறைய பிரச்சனைகள் வரும்போது ஒரு சின்ன கண்டென்ட்டாக ஒரு படம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எழுதுனது. ஸோ அதுக்கப்புறம் அது ப்ரொடியூசர்ஸ்க்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த ஐடியா வந்து ரொம்ப எல்லாருக்கும் ஈஸியாக கனெக்ட் ஆகும். தென் வந்து இது அப்படியே படமாக்கப்பட்டது. ஸோ படம் எடுக்கும்போது கூட இது வந்து ஒரு ஓடிடி ரிலீஸ்க்கான படம் தான் அப்படின்னு. பட் இதில் வந்து எனக்கு ஹரிஷ் அண்ணா வந்தது, MS பாஸ்கர் சார் வந்தது, இந்துஜா எல்லாருமே வந்தது. இந்த படத்தை ஆர்டிஸ்ட்டாக நான் எழுதின ஸ்கேல்லேருந்து நெக்ஸ்ட் ஸ்கேல் கொண்டு போச்சு. பட் இது ஓடிடி படம் தானே. ஸோ ஃபைனலாக அந்த படம் பார்த்துட்டு, ரிலீஸ்க்கு முன்னாடி வந்து ப்ரொடியூசர் பார்த்துட்டு இந்த படம் பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகுது, இது வந்து நம்ம தியேட்டர் தான் ரிலீஸ் பண்ணோம், ஏன்னா தியேட்டரில் பார்க்க வேண்டிய படம் அப்படின்னாங்க. ஸோ நாங்கள் வந்து படம் கரெக்டாக தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுறது, அதில் ஒரு 2-3 டேட் தள்ளி போச்சு. ரிலீஸ் ஆகும்போது நல்ல ஃப்ளட்டு, ஃபுல்லாக சென்னை ஃபுல்லாகவே பயங்கரமாக போயிட்டாங்க. தியேட்டர்ஸ்லாம் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. பட் அதுலேயும் நிறைய பேர் போய் படம் பார்த்துட்டு சொன்னாங்க, இந்த படம் வந்து உங்களால் முடிஞ்சதுன்னா போய் கண்டிப்பாக தியேட்டரில் பாருங்கள், ஏன்னா நாளைக்கு இந்த படம் ஓடிடியில் வரும்போது இது தியேட்டரில் மிஸ் பண்ணிட்டோன்னு ஃபீல் பண்ணுவீங்க. நிறைய பேர் மீடியாலாம் பயங்கர அந்த டைமில் சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஓடிடி ரிலீஸ் ஆகும்போது அந்த படம் ஒரு ஹியூஜ் ரெக்கக்னேஷன் எனக்கு கிடச்சிது. வெளியில் நிறைய பேர், நம்ம இது சிட்டி மட்டும்தான், இந்த படம் சிட்டி மக்களுக்கான படம் அப்படின்னு நினைக்கும் போது, இது அதை தாண்டி ஊர் சைடில் உள்ளவங்கலாம் கூட இதை அப்ரிஷியேட் பண்ணாங்க. தென் முடிஞ்சிச்சு. இதுலேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பார்க்கிங் ரிலீஸ் ஆச்சு, அதெல்லாம் முடிஞ்சு இப்போ நெக்ஸ்ட்டு அடுத்த கட்டத்தை நோக்கி போக ஆரம்பிச்சாச்சு. பட் இப்போ திடீர்னு சடனாக வந்து நம்ம அப்போது அப்ளை பண்ணியிருந்த ஒரு விஷயம், இந்த நேஷ்னல் அவார்டு வந்து இப்போது அனௌன்ஸ் பண்ணும்போது ஒரு சின்ன ஒரு ஆர்வத்தோடு தான் நானும் பார்த்தேன். நம்ம படம் கிடச்சிருமா, நமக்கு ஏதோ ஒரு சின்ன வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வத்தோடு தான் எல்லோரும் பார்த்துட்டு இருந்தோம். அதுவும் இல்லாமல் நம்ம வருஷம் பார்ப்போம்ல, என்னென்ன படங்கள் வந்து இந்த வாட்டி நேஷ்னல் அவார்டு வின் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்ப்போம்ல. அதே ஒரு ஆர்வத்தோட, அதே ஒரு நார்மல் ஆடியன்ஸாக தான் நானும் பார்த்துட்டு இருந்தேன். பார்க்கும்போது திடீர்னு நம்ம படம் அனௌன்ஸ் பண்ணும்போது கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு இந்த பேர். ஆமாம், அது என்ன இது, ஏன்னா எல்லாருமே டோட்டலாக இப்போ எல்லாருமே இந்த படத்தில் நடித்த நடிகர்களாக இருக்கட்டும், டெக்னீஷியன் எல்லாருமே அடுத்தடுத்த இதை நோக்கி எல்லாமே நகர ஆரம்பித்தாச்சு. திடீர்னு இது வந்து இப்போது பார்க்கிங் அப்படிங்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அந்த சந்தோஷம் அப்படியே அதில் இருக்கும்போது இன்னொரு அனௌன்ஸ்மெண்ட் வருது, அடுத்த படம் ஸ்க்ரீன் பிளே அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து MS பாஸ்கர் சார் அப்படிங்கும்போது அது பேக் டு பேக் வரும்போது, நம்ம இந்த படம் வந்து நம்ம எப்போயோ வந்து ரிலீஸ் ஆச்சு, அதுக்கப்புறம் தள்ளி வந்துட்டோம், அந்த படத்தை அதோட தாண்டி வந்துட்டோம். இப்போது வந்து இதுக்கு இவ்வளோ ரெக்கக்னேஷன். அதுவும் எனக்கு MS பாஸ்கர் சாருக்கு வந்து
அப்போ தான் நான் கேள்விப்பட்டேன் அவர் வந்து இதுதான் அவரோட ஃபஸ்ட் நேஷ்னல் அவார்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் கேள்விப்படும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இவ்வளோ வருஷம் கழித்து அவருக்கு இந்த படத்தில் ஒரு நல்ல ரெக்கக்னேஷன் அவர் கிடச்சது ரொம்ப சந்தோஷம். ஸோ ஸ்டில் எல்லாருமே இப்போ ஒரு கெட் டுகெதர் மாதிரி தான் எல்லோரும் திருப்பி மீட் பண்ணி பேசிகிட்டு இருக்கோம். நம்ம இப்போ அப்போது நடந்தது எல்லாத்தையும் இப்போ வந்து பேசிகிட்டு இருக்கோம். எடுக்கலாமா பார்க்கிங் 2ன்னு பேசிகிட்டு இருக்கீங்களா? ஈகோக்கு பஞ்சமாக இருக்கா நம்ம ஊரில்? ஏதாவது புது பிரச்சனையை உருவாக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். அது ரொம்ப ஈஸியான விஷயம் தான் சார். ஏன்னா இப்போ எல்லாருமே அன்றாட வாழ்க்கையில் சந்திச்சுட்டே இருக்க விஷயம் தானே. ஸோ அது நான் இப்போ பார்க்கிங் கதை எழுதும் போதே நான் நிறைய பேரை போய் மீட் பண்ணேன். ஸோ ஃபஸ்ட்டு இது ஒரு சின்ன ஐடியாவாக தான் இருந்தது. இந்த ஐடியாவை எப்படா டெவலப் பண்ணுறது, ஒரு சின்ன மேட்ரு தானே இது அப்படின்னு டெவலப் பண்ணுறது அப்படிங்கும்போது நான் ஃபஸ்ட்டு அதை தூக்கி ஓரமாக வச்சிட்டேன். இந்த ஐடியாவை போய் நிறைய பேர் முதல்ல மீட் பண்ணுவோம். சொந்த வீடு வச்சுருக்கவங்க, வாடகை வீடு வச்சுருக்கவங்க, காரு, பைக்கு எல்லாரையும் போய் மீட் பண்ணேன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்ட்டையுமே பேசும்போது அவங்கவுங்க எல்லாரும் அவங்களோட அனுபவத்தெல்லாம் எங்கள் வீட்டில் எப்படி ஒரு பிரச்சனை, அப்படி ஒரு பிரச்சனை, இந்த படத்தில் உள்ள நிறைய விஷயங்கள் வந்து ரியலாக வந்து எல்லாருக்கும் நடந்தது. ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் சொன்னார், நான் போய் கரெக்டாக என்னோடய பைக்கை நிறுத்திட்டு நான் வந்தேன். நெக்ஸ்ட் டே பார்த்தா அவர் என் பைக்கை தள்ளி வச்சுட்டு காரை உள்ளே நிறுத்தி வச்சுருந்தாருனாரு. ஸோ அது பார்க்கும்போது இன்னொருத்தர் சொன்னாங்க, நான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன், திடீர்னு நெட்டே வரல, எனக்கும் பக்கத்து வீட்டுக்காருக்கும் சண்டை, அவர் வந்து நெட்டு ஒயரை கட் பண்ணிட்டார் வெளியில். உங்களுக்கு அந்த வீடோட ஸ்பேஸும் ரொம்ப முக்கியமாக இருந்துச்சுல்ல? ஏன்னா அது பார்க்கும்போதே நமக்கு சரியாக இருக்குது, கரெக்டாக பொருந்ததில்ல. ஒரு கார் விட்டால் இதுக்கு மேலே பைக் எடுக்கிறதே கஷ்டம். ஆக்சுவலாக அந்த வீடு தான் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது கிடைக்கிறதுக்கு. கிட்டத்தட்ட ஒரு 100-150 வீட்டுக்கு மேலே தேடி இருப்போம். சில வீடு நல்லாயிருக்கும், ஆனால் வந்து அவங்க வந்து ஷூட்டிங்க்கு கொடுக்க மாட்டேன், ஏன்னா நமக்கு மேஜர் போர்ஷன் அந்த வீட்டில் தான். ஸோ ஷூட்டிங் கொடுக்க மாட்டேன்பாங்க. சில பேர் வந்து தரேன்னு சொல்லுவாங்க, ஆனால் நமக்கு ஏதோ ஒரு இது வந்து அந்த ஃபீல் ஒர்க் அவுட் ஆகுது. நமக்கு வீடு செட் ஆகும், அந்த ஸ்ட்ரீட் வந்து ரொம்ப ஸ்ட்ரீட்லேயே ஒரு 20 காரை நிறுத்திக்கலாமே அப்புறம் என்ன அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் இந்த இடம் மட்டும்தான் யதார்த்தமாக கிராஸ் பண்ணும்போது அந்த வீடை பார்த்தா ரொம்ப கரெக்டாக இருந்தது. நமக்கு என்ன தேவையோ ஆப்போசிட்டில் கரெக்டாக ஒரு ஆவின் பால் பூத் ஒன்று இருக்கும். ஸோ ஒரு இன்ட்ராக்ஷன் இருக்கும், ஒரு சின்ன பார்க் இருந்தது. ஸோ இதுதான் வேணும்னு சொல்லிட்டு அந்த வீட்டில் கேட்கும்போது அவங்க ஃபஸ்ட்டு ஷூட்டிங்க்கு இதுக்கெலாம் சம்மந்தமே இல்லாத ஆட்கள் அவங்க. ஆனால் அவங்க வந்து திடீர்னு அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க, சரி ஓகே அப்படின்னு. பட் வீடு எக்ஸ்டீரியர் மட்டும்தான், அது இன்டீரியர் அது கிடையாது. புரியுது. ஓகே. நடுவில் நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு ஒரு சின்ன ஐடியா அப்படின்ற ஒரு வார்த்தை சொன்னீங்கல்ல, ஏன் கேட்குறேன் அப்படின்னா, யூஸ்வலாக இந்த மாதிரி ஐடியாவிலேருந்து ஒரு படம் பார்க்குறோம் அப்படின்னா இது மலையாள இண்டஸ்ட்ரியில் நம்ம நிறைய பார்ப்போம் அப்படின்றது தான் பரவலான ஒரு பர்செப்ஷனே. இந்த மாதிரி பார்க்கிங் பிரச்சனையில் 2 பேர் சண்டை போட்டுக்கிறது தான் படமா, அப்போ மலையாளத்தில் கரெக்டாக இருக்கும் அப்படின்றது தான் ஜென்ரல் பார்வை இல்லை. இதுவே தமிழோ தெலுங்கு எஸ்பெஷலி இன்னும் ஜாஸ்தி பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் ட்ராமேட்டிக்காக இன்னும் பெருசாக பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்தில் யூஸ்வலி படைப்பாளிகள் தள்ளப்படுறாங்க. பட் எனக்கு இந்த படத்துலேயே பிடிச்சது வந்து இது ஆர்கானிக்காக இது எங்கே போகுதோ போகட்டும் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு இல்லை. உங்களுக்கு நீங்கள் இதை எப்படி பார்த்தீங்க? ஏன்னா பார்த்துட்டு கூட எனக்கு ஞாபகம் இருக்குது, அந்த டைமில் கூட நிறைய பேர் சொன்ன ஒரு விஷயமும் ஒரு நல்ல ஒரு மலையாள ஃபிலிம் பார்த்த ஒரு ஃபீலிங்கை கொடுத்துருக்கு அப்படின்ட்டு. இல்லை கண்டிப்பாக நாங்கள் அந்த ஒரு ஐடியாவில் தான் பண்ணோம். இது எல்லாருமே இது ஐடியாவாக நம்ம போய் சொல்லும் போதே நரேட் பண்ணும்போதே இது வந்து ஒரு மலையாள படம் பார்க்குற ஃபீல் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு என்னென்னா அந்த கேரக்டரேஷன் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. நம்ம வந்து ஒரு தின்னான ஒரு லைனை வச்சு ஒரு படம் பண்ணும்போது சரி லைன் தின்னான லைன், இதில் வந்து பி ஸ்டோரின்றது கிடையாது, ஒரே சிங்கிள் ஸ்டோரி மட்டும், அதுக்கு மேலே லேயர் கிடையாது. சரி கேரக்டரேஷனை எவ்வளோக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக கொடுக்க முடியும், அந்த கேரக்டர் இன்ட்ரெஸ்ட்டாக கொடுத்தா அது ஆட்டோமேட்டிக்காக படத்தை ஹோல்ட் பண்ணிடுன்ற ஒரு நம்பிக்கையில் தான் அதை பண்ணோம். எனக்கு எம்எஸ் பாஸ்கர் சார் அவர் இருந்தார். ஸோ அவரோட கேரக்டர் வந்து எனக்கு ரொம்ப ஈஸியாக எனக்கு வந்து என்னால் அடாப்ட் பண்ண முடிஞ்சுது. அவரோட லுக்காக இருக்கட்டும், அவர் பண்ணிவிட்டு தன்னை வந்து ரொம்ப ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் அப்படிங்கிறத வந்து பயங்கரமாக அதை ஒரு பெருமையாக நினைக்கிற ஒருத்தர். இன்னொருத்தர் வந்து ஜஸ்ட் லைக்காக இருக்கிற அந்த ஜென்ரேஷன் கேப்பு. இந்த ஜென்ரேஷன் கேப்புன்ற அந்த ஒரு இது கிடச்சோடனே எனக்கு ஈஸியாக அந்த கேரக்டரை டிசைன் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ அதுக்கப்புறம் எனக்கு என்னென்னா இன்னொரு என்ன ப்ளஸ் பாயிண்ட் இந்த படத்தில் அப்படின்னா, ஹீரோ வில்லன்றது கிடையாது. ஸோ 2 பேருமே இவன் பக்கமும் நியாயம் இருக்கும், இவர் பக்கமும் நியாயம் இருக்கும், இவர் தப்புனா இவர் தப்பு. ஸோ அதனால என்னால் ஈஸியாக அதை விளையாட முடிஞ்சது. ஒரு சீனில் வந்து இவரை என்னால் வந்து நல்லவராக காட்ட முடியும், அடுத்து இவர் அதை அப்படியே மாற்ற முடியும். ஸோ எனக்கு அந்த ஒரு லிபர்ட்டி இதில் இருந்தது. நீங்கள் 2 பேருமே ப்ரொட்டாகனிஸ்டாக தான் பார்த்தீங்க இல்லையா? எம்எஸ் பாஸ்கருடைய அதே மாதிரி 2 பேருமே, ஹரிஷோட ஈஸ்வரியும் சரி, அதே மாதிரி 2 பேருமே ஆன்டாகனிஸ்டாக தான் பார்த்துருக்கீங்க. சூழ்நிலை தான் அவங்கள மாற்றும். இவர் நல்லவரா, இவர் ஏன் அதுக்கு ரியாக்ட் பண்ணுறாரு, ஏன்னா ஒரு இடத்துல வந்து இவரோட வேலை போகணும் அப்படிங்கிறதுக்காக இவர் ஒரு விஷயம் பண்ணுவார். ஸோ அதில் வந்து இவர் எக்ஸ்ட்ரீமாக வில்லனிக்காக தெரியணும். அதே மாதிரி இவர் வந்து ஒரு வாட்டி அந்த காரோட போல்ட்டை கழட்டி விடுவார், அப்போ இவர் தெரியணும். அது அப்படிங்கும்போது யூஸ்வலாக ஹீரோ வில்லனுங்கும் போது ஹீரோ நல்ல விஷயங்கள் மட்டுமே பண்ணணும்,
வில்லன் மட்டும்தான் ஒன்று பண்ணணுன்றது இருக்குல்ல, அது இந்த கதையாகவே எனக்கு அது அது தேவையே படலை. புரியுது. இவன் நல்லது மட்டும்தான் பண்ணும், இவன் கெட்டது மட்டும்தான் பண்ணுன்றது. ஸோ யாரை எப்படி வேணால் அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாற்ற முடியுன்ற ஒரு பெரிய லிபர்ட்டி இருந்தது இதில். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு எம்எஸ் பாஸ்கர் அவர்கள் கொடுத்து பேசும்போதில் அவருக்கு கிடைச்சதில் எனக்கு அந்த 3 அங்கீகாரங்களில் அவருக்கு கிடைச்சதில் எனக்கு ஸ்பெசிஃபிக்கலி சந்தோஷம்னு சொன்னீங்கல்ல. ஒரு இயக்குனராக ஏன் அது அவசியமான ஒரு அங்கீகாரமாக பார்க்குறீங்க எம்எஸ் பாஸ்கர்? ஏன்னா நான் அவரோட வந்து ஒரு படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக அந்த படம் ஒர்க் பண்ணேன். ஸோ நான் இப்போ அவரை பார்த்துருக்கேன். எந்த ஃபிலிம் சொல்கிறீங்க? நான் நோட்டா படம் பண்ணேன். அதில் அவர் ஒரு பெரிய கேரக்டர் பண்ணியிருப்பார். ஸோ எனக்கு அவரை பார்க்கும்போது நான் வந்து ரொம்ப வியந்து பார்த்துருக்கேன். அவர் வந்து நான் தான் அந்த படத்துக்கு டப்பிங் பார்த்துக்கிட்டேன். ஸோ டப்பிங் பார்க்கும்போது எப்படின்னா, சார் உள்ளே போவார், ஸ்டார்ட்னோன்னு அப்படியே பேசுவார். எனக்கு படம் ரன் டைமில் ஓடிட்டுருக்குன்னு நினச்சிட்டு இருப்போம். ஸோ அதுக்கப்புறம் சொன்னால் அவர் அப்போ தான் அப்படியே ரன் டைமில் பேசிடுவார் டப்பிங். எனக்கு அது பார்க்கும்போது இவ்வளோ டேலண்டான ஒரு பர்சன் வந்து எனக்கு பெருசாக அவருக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கலையோ அப்படின்றது எனக்கு மட்டும் இல்லை. இன்றைக்கி இந்த 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 அவார்டு அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் நிறைய பேர் அதை கமெண்ட்டில் சொல்கிறாங்க, அவருக்கு இப்போ ஃபைனலி கிடச்சிதுன்னு. ஸோ எனக்கு அந்த அங்கீகாரம் கிடைக்கல. என்ன தான் அவர் ஒரு நல்ல ஒரு பர்ஃபார்மராக இருந்தாலும் அந்த ஒரு ஆசை இருக்கும்ல நமக்கு. ஸோ இந்த படத்தில் வந்து கண்டிப்பாக அவருக்கு ஒரு அங்கீகாரம் கிடச்சிரும் அப்படின்ற ஒரு, ஏன்னா இந்த கதை சொல்லும் போதே எல்லோரும் சொன்னாங்க, நான் சொல்லும் போதே இது எம்எஸ் பாஸ்கர் சார், இது கரெக்டான சரியான சாய்ஸ், வேறு யாருமே கூட மைண்டில் வரல அப்படின்னாங்க. ஸோ இது பண்ணும்போதே வந்து எனக்கு கண்டிப்பாக இவருக்கு இதனால ஒரு நல்ல ஒரு பேர் கிடைக்கும். அண்ட் இந்த படம் அவர் ரொம்ப ஒரு இருட்டான ஒரு ஸ்பேசஸ்க்குள்ளே கூப்பிட்டு போகுது இல்லை கதாபாத்திரம் பொறுத்து. ஏன்னா பலமுறை அவரை பார்த்த உடனே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மனுஷன் அப்படின்ற ஒரு உணர்வு தான் உங்களுக்கு கிடைக்கும். நிறைய படங்களை பார்த்த உடனே நல்ல மனுஷப்பா, இவருக்கு யாரும் தொந்தரவு கொடுக்காதீங்க அப்படின்ற ஒரு ஸ்பேஸ் தான். ஆனால் இந்த படத்தில் அவர் அவ்வளோ நல்ல மனுஷன் சத்தியமாக கிடையவே கிடையாது. இன்ஃபேக்ட் ஹரிஷ் கல்யாணுடைய ஈஸ்வராவது அட்லீஸ்ட் அப்பப்போ மனைவி கிட்ட கொஞ்சம் ஒரு அடிப்படை அன்போடையாவது பேசிகிட்டு இருப்பாங்க. இவர் பொண்ணும் சரி, மனைவியும் சரி, ஆஃபீஸில் இருக்கிற ஒரு ஆளும் சரி, வெளியிலேருந்து வம்பு பேசக்கூடிய வர்றவனும் சரி, யாரையுமே ஒரு பெருசாக பொருட்கள் இல்லை. இதில் வந்து அவர் நல்ல மனுஷன் இல்லை கெட்ட மனுஷன் அப்படிங்கிற அந்த வித்தியாசம் கிடையாது. அவர் வந்து ஓடி உழைச்சிட்டு இருக்கிறது அவரோட ஃபேமிலிக்காக மட்டும்தான், அவர் பொண்ணுக்காகவும் சொல்கிறாரு தான். ஆனால் அவர் அதுக்காக தான் வாழ்ந்துட்டு இருக்காரு. ஆனால் அதை எக்ஸ்பிரஸ் பண்ணுற விதங்கள் இருக்குல்ல, அது வந்து நான் அவர் சொல்லுவார், நான் வந்து என் பொண்ணுக்காக இவ்வளோ பண்ணுவேன், என் ஒய்ஃபுக்கு வந்து இவ்வளோ சேர்த்து வைக்கிறேன், ஒரு அந்த ஃபேமிலிக்காகவே ஓடுற மனுஷன் ஒருத்தர் இருக்கார்ல, அவங்க அந்த ஒரு எண்ணத்தில் மட்டும்தான் அது வாழ்ந்துட்டு இருக்காங்கன்றது இருக்குல்ல. ஸோ அதுக்காக தான் அது அவர் ரூடாக நடந்துக்கிறதா இருக்கட்டும், அது அவர் இருக்கிற அந்த வேலை, அவர் கீழே எல்லாருமே டெய்லி குட் மார்னிங் அப்படின்னு சொல்லும் போது அதை பெருமையாக நினைக்கிற ஒருத்தர் அப்படிங்கிற அந்த ஒரு கேரக்டரேஷனோட தான் அதுக்கு நான் வந்து எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். ஆனால் அவர் ஏன் நீங்கள் இவ்வளோ டார்க்காக காட்டணும் அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது, இதை வந்து ஒரு உண்மையிலே பார்க்க ஒரு வில்லனிக்கான ஒரு ஆள் இதை பண்ணும்போது அதை எல்லாராலையும் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியுமான்னு தெரில. ஏன்னா எல்லாருக்குள்ளேயுமே ஒரு டார்க்னஸ் இருக்கும், எல்லாருக்குள்ளேயுமே அது இல்லைன்னு நம்ம சொல்லவே முடியாது. எனக்குள்ளே திடீர்னு ஒரு கிரே ஷேடு வெளில வரும், உங்களுக்குள்ளே எல்லாருக்குள்ளேயுமே இருக்கும். அப்படிங்கும்போது இப்போ எம்எஸ் பாஸ்கர் சார் மாதிரி ஒருத்தரை நான் ஃபஸ்ட்டு ஃப்ரேமில் காட்டும் போதே ஆடியன்ஸ் வந்து அவரை வந்து அவர் வீட்டில் உள்ள ஒருத்தராக பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆமாம், அவரோட நம்ம பக்கத்துலேயோ நம்மளுடைய சொந்தக்கார ஒருத்தரோ நம்ம வீட்டில் இருந்த ஒரு இமேஜ் அவர்கிட்ட, அந்த ரூட்டடான ஒரு இமேஜ் அவர்கிட்ட இருக்குது. அந்த இமேஜுக்குள்ளே நிறைய பேர் அவரை வந்து நான் தான் அந்த செட் ஆஃப் ஆடியன்ஸ் எல்லாருமே அது நான் தான்ப்பா என்னை பார்க்குற மாதிரியே இருக்குங்கும்போது, அப்போ அவருக்குள்ளே உள்ள அந்த கிரே வெளில வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்க நம்மளும் இது மாதிரி ரியாக்ட் பண்ணியிருக்கோம்ல, எல்லாருமே கண்டிப்பாக நம்ம இல்லைங்க நான் தான் 2 சண்டை நடக்குதுன்னா நான் ஒன்றுமே பண்ணலங்க, அவன் தான் வந்து அப்படி தான் நம்ம ஃபஸ்ட்டு சொல்லுவோம், இல்லைங்க நான் தான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு நம்ம யாருமே ஒத்துக்க மாட்டோம்ல. இந்த படத்தில் மேபி நான் இதை எக்ஸ்ட்ரீமாக கொண்டு போயிருக்கலாம், பட் எல்லாருக்குள்ளேயும் அந்த ஒரு விஷயம் இருக்கும்ல, அதை இவரை மாதிரி ஒருத்தர் ரொம்ப க்ளோஸாக ரூட்டடாக இருக்கிற ஒரு பர்சனை வச்சு சொல்லும் போது இன்னும் அதை நிறைய பேர் கனெக்ட் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்காக எனக்கு அவர் ரொம்ப பொருத்தமாக இருந்தார். ஏன்னா இப்போது அவர் லாஸ்ட்டில் சொல்லும் போது கூட எனக்கு ஒரு பிரேக்கிங் பேட் மூமெண்ட்டை ஞாபகப்படுத்திச்சு. அது அதில் வால்டர் வைட் லாஸ்ட் வரைக்கும் நான் வந்து குடும்பத்துக்காகத்தான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன், குடும்பத்துக்காகத்தான் அப்படின்னு சொல்லும்போது ஒரு இடத்துல அவனே அதை ஒத்துக்கிட்டு, நான் இவ்வளோ நாள் அப்படி தான் சொல்லிட்டு இருந்தேன், அதெல்லாம் இல்லை, நான் எனக்காகத்தான் அதெல்லாம் பண்ணேன் அப்படின்ற ஒரு சென்ஸ். ஆல்மோஸ்ட் இவருடைய ஒய்ஃப் அதை தானே சொல்லுவாங்க, இன்னொரு வாட்டி மறுபடியும் எனக்காக ஏதாவது ஒன்று பண்ணேன்னு சொன்னேன்னு பார்த்துக்க அப்படின்ட்டு. ஏன்னா ஃபேமிலிக்காக தான் வாழ்கிறேன்னு, ஃபேமிலிக்காக பண்ணலை, எல்லாருமே உங்கள் கௌரவத்துக்காக தான் அதை பண்ணிக்கிட்டீங்க. எனக்கு வந்து என் பொண்ணை இப்படி ஒரு பயங்கரமான இடத்துல ஒரு நல்ல அந்த பொண்ணுக்கு சேர்த்து வைக்கிற இவ்வளோ சேர்த்து வச்சு கல்யாணம் பண்ணுறதுனால அந்த பொண்ணுக்கு இல்லை, அது நம்மளோட கௌரவத்துக்காக அவர் பண்ணுறதா இருக்கட்டும். ஸோ அப்படி ஒரு விஷயம் இருக்குல்ல, அதுதான் அதில் மீன் பண்ணிருப்பேன். நைஸ்.
எனக்கு இந்த ஃபில்ம் வந்து பிகாஸ் இட்ஸ் சச் அன் ஆனஸ்ட் ப்ரெமிஸில் ஒரு நிஜமான மனிதர்கள் அவங்களுக்குள்ள எந்த அளவுக்கான ஒரு வன்மம் வந்து உருவாகும் ஒரு சின்ன விஷயத்தினால அப்படின்னு பேசக்கூடிய ஒரு படத்தினால குட்டி குட்டி யதார்த்தமான ஒரு மூமெண்ட்ஸ் எல்லாம் இந்த படத்தினால பேச முடியுது. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நம்மள எத்தனையோ பேர் வந்து ஒரு நிஜத்தில் ஒரு சின்ன விஷயம் நமக்கு மண்டை குடைச்சல் கொடுக்கும். அதனால் நீங்கள் ஆஃபீஸில் நாள் பூரா வேலை செய்கிறத விட்டுட்டு அதையே பற்றி யோசிச்சுக்கிட்டு இது எப்படி சரி பண்ணுறதுன்னு ஏதோ ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு பிரச்சனை மாதிரி யோசிச்சுட்டு இருப்போம். அந்த மூமெண்ட்ஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த பார்க்கிங்குடைய ஆரம்ப பகுதிகளில். இவர் போய் ஆஃபீஸில் உட்காந்துட்டு ஏதோ ஒன்று யோசிக்கிறதா இருக்கட்டும், இல்லை ஈஸ்வர் போய் அங்கே உட்காந்துக்கிட்டு அவங்க யோசிக்கிறது தூரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதோ ஒரு பயங்கரமான ஒரு வாழ்க்கை பிரச்சனை யோசிச்சுட்டு இருப்பாங்களோன்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம். நீங்கள் எப்படி வண்டியை விடுறதுன்றதை பொறுத்து எல்லாமே வந்து எல்லா பிரச்சனையுமே சின்ன சின்ன இதுலேருந்து ஆரம்பிக்கிறது தானே சார். ஸோ இப்போது நான் வந்து கார் எடுத்துகிட்டு ஒரு சின்ன ஈகோ தான் சார். அந்த ஈகோலேருந்து இப்போது வந்து எனக்கு வந்து பேசிக்காக ஃபஸ்ட்டு இந்த ஐடியா எனக்கு முதல்ல ஸ்ட்ரைக் ஆனது, நான் வந்து ஒரு வீட்டில் இருக்கேன், ஒரு வாடகை வீட்டில் இருக்கேன். என்னோடய கார் வந்து வெளியில் நின்றுட்டுருக்கு. ஸோ திடீர்னு ஒரு நாளைக்கு ஒரு 5 மணிக்கு ஒருத்தர் காலையில் ஏர்லி மார்னிங் வந்து ஒருத்தர் கதவு தட்டுறாரு. அவர் இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது. சார் உங்கள் கார் வெளில நிற்குது இல்லை, அந்த காரை மட்டும் கொஞ்சம் வேறு இடத்துல வந்து விடணுன்னாங்க. சரி நான் வெளில நிற்கிறது அவங்களுக்கு ஏதோ ரொம்ப இடைஞ்சலாக இருக்குது போட்டுக்குன்னு சொல்லிட்டு நான் வந்தேன். அவர் எடுத்துகிட்டு நான் ஒரு 2 தெரு தள்ளி ஒரு வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறார். அந்த வீட்டில் ஆல்ரெடி ஒருத்தர் வெயிட் பண்ணிருக்காரு வீட்டுக்கு வெளியில். அவர் போய் அவரை இன்ட்ரோடியூஸ் பண்ணிடுறாரு. என்ன சார் ஒரு சாரோட கார் தான் சார், உங்கள் காரை இங்கே நிறுத்திக்கலான்னு. அவர் அந்த வீட்டுக்காரர் சொல்கிறார், சார் இது என்னோடய வீடு சார், இது வீட்டு வெளியில் உள்ள இடம், உங்கள் காரை வந்து நிறுத்திக்கோங்க சார், நான் என் கார் மாதிரி உங்கள் காரை பார்த்துக்கிறேன் சார், சிசிடிவி கேமரா இருக்குது சார், நான் ஃபுல்லாக உங்கள் காரை நான் கேர் பண்ணிக்கிறேன் சார்ன்றார். இவ்வளோ ஒரு நல்ல மனுஷனா எங்கேயோ ஒரு தெருவுலேருந்து கூப்பிட்டு வந்து காரை வந்து என் வீட்டு வாசலில் நிறுத்திக்கோங்க நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாரு. இவ்வளோ நல்ல மனுஷனா, சரி சார் ஓகே சார் அப்படின்னோடனே, சார் அப்புறம் ஒரு விஷயம், நீங்கள் காரை வந்து அடிக்கடி எடுப்பீங்களா அப்படின்னாரு. நான் ஏதாவது வீக்லி ட்வைஸ் அந்த மாதிரி எடுப்பேன் சார் அப்படின்னேன். சார் முடிஞ்ச அளவுக்கு எடுக்காதீங்க அப்படின்னாரு. ஏன் அப்படின்னா, இல்லை நீங்கள் எடுத்திங்கன்னா அந்த அவன் எதிர் வீட்டில் உள்ள வந்து வச்சுருவான் அப்படின்னாரு. ஸோ அப்போ தான் எனக்கு புரிஞ்சது, அந்த எதிர் வீட்டில் உள்ளவன் வந்து காரை வைக்கக்கூடாதுங்கிறதுக்காக 2 தெரு தள்ளி இருக்கு என்னை கூப்பிட்டு வந்து உங்கள் காரை இங்கே நிறுத்திக்கோங்க நான் பார்த்துக்கிறேன். நான் கூட பைசாக்கு தான் ஆட்டோ போட ட்ரை பண்ணேன். அவர் நினச்சேன் அதோட இது இன்னும் அவர் எனக்கு ரெண்ட் கொடுத்து கூட வச்சுக்கோங்க பாரு, எனக்கு கூட கொடுத்துருவாரு. அந்த நிலைமையில் தான் இருந்தார். சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு நான் சரி ஓகே நம்ம கார் வைக்கிறதுக்கு ஒரு இடம் ஓகே கிடச்சிது ஓகே அப்படின்னு. அதுக்கப்புறம் நான் காரை எடுக்கும் போதெல்லாம் எனக்கு ஃபோன் பண்ணுவார். சார் என்ன சார் நீங்கள் பாட்டு கார் எடுத்துகிட்டு போயிட்டீங்க அப்படிம்பாரு. நான் ஊருக்கு போகும்போது பர்மிஷன் கேட்டு போகிறேன் அவர்கிட்ட. சார் ஒரு 2 days நான் ஊருக்கு போனேன் சார் காரில் அப்படின்னு. அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சுது அவர் வந்து ரொம்ப எனக்கு ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்கார். சார் எப்போ வரீங்க சார், எப்போ வரீங்க, எப்போ வரீங்க சார், அவன் வந்து வச்சுருவான். எதுக்கு இது, நான் ஒரு கட்டத்துக்கு மேலே சொல்லிட்டேங்க அவர் வச்சுக்கிட்டுங்க, நான் என்னை விட்டுருங்க அப்படின்ட்டேன். அப்போ அதுதான் அந்த இன்சிடென்ட் தான் ஓடிட்டே இருந்தது. நான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஜாலியாக பேசிகிட்டு இருந்தேன், என்ன இப்படி கார் எப்போன்னு ஒருத்தர் இவ்வளோ இதாக இருக்காரு அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சுது இது அவர் பீஸ்ஃபுல்லாகவே இல்லை, அவன் கார் வச்சிருவானோன்றதுல அந்த ஃபேமிலியே அவங்களே வந்து ரொம்ப இதாக இருந்தாங்க. ஸோ இதுதான் எனக்கு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்யே. ஓகே இது எல்லாருக்குள்ளேயும் இது இருக்குது, இது கனெக்ட் ஆகுது. ஒரு சின்ன விஷயம் தான் கார் வைக்கிறதுங்கிறது, வெளிலேருந்து பார்க்குறவங்களுக்கு இது ஒரு பிரச்சனையா அப்படின்னு இருக்கும். ஆனால் அவங்க நடக்கும்போது தெரியும். ஏன்னா நகரங்களில் மக்கள்லாம் ரொம்ப ஒன்று சேர்ந்து இடமே இல்லாமல் வாழும்போது பல பேசப்படாத சிக்கல்கள்லாம் வருதுன்னு நினைக்கிறேன் அதில். ஏன்னா இன்றைக்கி வந்து இப்போ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின வீடுகள் எதுலேயுமே பார்க்கிங் கிடையாது. அவங்க வந்து அப்போல்லாம் வந்து காருக்கு அடாப்ட் ஆகாத பீப்புள்ஸ் தானே, கார்லாம் வீடு அப்படின்னு. பட் இன்றைக்கி வந்து கார் வந்து ரொம்ப ஒரு மேண்டட்ரியான ஒரு விஷயமா இருக்குது. இப்போ நான் கார் வாங்கும்போது எனக்கு பார்க்கிங் இல்லை, ஏன்னா நான் இப்போ இருக்கிற ஸ்பேஸை கரெக்டாக ப்ராப்பராக. அப்போல்லாம் வந்து ஒரு வீட்டுக்கு வந்து கார் பார்க்கிங்னு ஒன்று இருக்கும். இது எதுக்கு இந்த இடம் வேஸ்ட்டாக, இதை ஒரு ரூம் ஆக்கியிருக்கலாமே அப்படின்ற மனநிலை இருக்குது. இன்றைக்கி ஒரு பார்க்கிங்கில் 2 பார்க்கிங் கூட பற்ற மாட்டேங்குது வீட்டுக்கு, ஏன்னா வீட்டுக்கு 2 காருன்னு. ஸோ இப்போது அந்த காரை வந்து உங்கள் சொந்த வீடு இருக்கும், ஆனால் கார் வைக்கிறதுக்கான இடம் இருக்காது. ஏன்னா அவங்க முன்னாடி 10 வருஷம் முன்னாடி கட்டியிருப்பாங்க. இப்போ அந்த காரை வந்து அவங்க ஸ்ட்ரீட்டில் நிறுத்தும் போது பக்கத்தில் உள்ள பிரச்சனை நடக்கும். ஸோ இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லாருமே ரொம்ப ஒரு இப்போ பார்க்கிங்கே வந்து இப்படி வர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு கார் வந்து லிஃப்ட் மாதிரி போய் மேலே போயிட்டு அடுத்த காரை கீழே வச்சு அந்த மாதிரி ஒரு பார்க்கிங்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால வந்து என்னென்னா இப்போ இருக்கிற இந்த சுச்சுவேஷனில் இந்த பார்க்கிங் இஷ்யூ வந்து ரொம்ப ஹியூஜாக கனெக்ட் ஆனதுங்கிறது எனக்கு இந்த படத்தில் பண்ணும்போது இந்த இஷ்யூ வச்சே பல படங்கள் எடுக்கலாம் போல இருக்குல்ல. ஐ திங்க் உங்களால் வச்சு ஒரு படம் எடுக்கலாம்னு நினைக்கிறேன். ஃபோன் பேசிக்கிட்டே எப்போ வரீங்கன்னு கேட்டு. ஆமாம், எனக்கு வந்து இந்த கதைக்காக நான் நிறைய பேரை வந்து மீட் பண்ணி எல்லாரோட அனுபவத்தையும் கேட்கும்போது அவங்க சொன்ன அனுபவத்தெல்லாம் வச்சா இந்த படம் இன்னும் ஒரு 4 மணி நேரம் கூட பண்ணியிருக்க முடியும். ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் எனக்கு வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே இது நல்லா இருக்கு, இந்த சீன் நல்லா இருக்கு, இது ஒன்று வைக்கலாமே அப்படின்ற மாதிரிலாம் இருந்தது. ஸோ எல்லோரும் நிறைய பேர் ஹியூஜாக எனக்கு இந்த படம் ட்ரைலர் ரிலீஸ் பண்ணும்போது கூட
ட்ரெய்லர் கீழே ஃபுல் கமெண்ட்ஸும் என்னன்னா அப்படியே எங்கள் வீட்டில் இதே மாதிரி ஒரு பிரச்சனை நடந்துகிட்ருக்கு. இன்ஃபேக்ட் இதில் இன்னும் பல நுணுக்கங்கள் கூட இருக்குது. விஷுவல் நாய்ஸ்ன்ற ஒரு விஷயம்லாம் நம்ம ஜென்ரலாக பேசவே மாட்டோம் இல்லையா? நிறைய பேருக்கு அவங்க வீட்டில் உட்காந்துக்கிட்டு ஜன்னல் வழியாக அவங்க வீட்டு வாசலில் அவங்களுடைய வண்டி இல்லாமல் வேற ஒரு வண்டி அங்கே சும்மா விட்டுருந்தாலே அவங்களால நிம்மதியாக டிவி கூட பார்க்க முடியாது. கண்டிப்பாக இப்படி உட்காந்துட்டே இருப்பாங்க, இப்படி லெஃப்ட்டில் திரும்பி பார்த்தா அந்த வண்டி இருக்கும், யாரோ ஒரு ஆளே நிஜமாக நின்று உங்களை எட்டி பார்க்குற மாதிரியான ஒரு ஃபீல். நம்ம சில நேரம் வந்து ஏதாவது மொபைல் யூஸ் பண்ணுறோமோ வந்து கார் ஒரு ஓரமாக நிறுத்துவோம், சும்மா ஓரம் கட்டுவோம். அவங்க அப்படியே ஃபஸ்ட்டு இப்படி எட்டி பார்ப்பாங்க, இறங்குறானா, காரை விட்டு இறங்குறானா இல்லை எடுக்க போகிறானா அப்படின்றத அப்படியே பார்த்துட்டே இருப்பாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே வருவாங்க, வந்து என்னாச்சு அப்படிம்பாங்க. இல்லை இங்கே தான் இருக்கணும்னா அவங்களால அது கடைசி வரைக்கும் அவங்களால பீஸ்ஃபுல்லாக இருக்கவே முடியாது. கரெக்ட். நீங்கள் இந்த படத்துக்கு ஹரிஷ் கல்யாண் மற்றும் MS பாஸ்கர் இவங்க 2 பேரும் சேர்ந்து இந்த படத்தில் ஜாயின் பண்ணது இந்த படத்துக்கு பெரிய ஒரு ஹெல்ப் பண்ணிச்சு இல்லையா? இதனுடைய ஸ்கேலை உயர்த்துவதற்காகவும் இது ஒரு OTTலேருந்து ஒரு தியேட்டர் படமாக மாறினதுக்கு அதுவும் ஒரு காரணமாக இருந்திருக்கலாம். எந்த ஒரு விஷயம் வந்து இதை ஒரு தியேட்டருக்கான படமாக மாற்றிச்சுன்னு நினைக்கிறீங்க? ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது ஒன்று சொல்லுங்கள். என்னென்னா இது வந்து நீங்களே கன்சீவ் பண்ணும்போதே இது OTT படமாகத்தான் நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னீங்க. இல்லை, இது வந்து நான் எழுதும்போது இந்த படம் எல்லாருமே ஆசைப்படுறதுனால நம்ம படம் தியேட்டர் ரிலீஸ் ஆகணும், அதுக்கு வந்து அந்த தியேட்டரில் ஒரு இன்ட்ராக்ஷன் இந்த மக்களோட ஒரு இது இருக்கும்ல, அதை பார்க்கணும் தான் எல்லாருமே ஆசைப்படுவோம். பட் நான் எழுதும்போது ஆனால் ஒரு விஷயம் மட்டும் நான் ரொம்ப கிளியராக இருந்துட்டேன். இதில் வந்து ஒரு சீன்ஸாக எந்த ஒரு லேக் இருக்கக்கூடாது, ஒரு கிரிப்பிங் இருக்கணும் அப்படிங்கிறத நான் முடிவு பண்ணிட்டேன். ஸோ இது எனக்கு ப்ரொடியூசர் படம் எனக்கு அப்போயுமே அந்த படம் தியேட்டரில் வரணுன்ற ஒரு ஆசை இருக்குது. ப்ரொடியூசர் பார்க்கும்போது இதில் உள்ள நிறைய விஷயங்கள் எங்களால் கனெக்ட் பண்ணிக்க முடியுது. ஸோ இது தியேட்டரில் ஒரு ஆடியன்ஸ் பார்க்கும்போது எல்லாருமே அதை ஈஸியாக கனெக்ட் பண்ண முடியும் அப்படின்னு ஃபீல் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக நான் தியேட்ரிக்கலாக பார்க்குறது வந்து சாம் சிஎஸோட மியூசிக். ஏன்னா இது வந்து இந்த படத்தை அவர் நினச்சிருந்தா இன்னும் ஒரு ட்ராமா படமாக கூட ட்ரீட் பண்ணியிருக்க முடியும். பட் அவர் வந்து இந்த படத்தை வந்து பயங்கர ஒரு த்ரில்லர் ஃபீல் கொண்டு வந்தது வந்து அவரோட மியூசிக். நான் கூட கேட்டோம், சில இடத்துல மியூசிக் ரொம்ப ஹெவியாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது அப்படிங்கும்போது அவர் இல்லை, இதை நீங்கள் தியேட்டரிக்கலாக பார்க்கும்போது இந்த படத்தை வேற ஒரு ஃப்ளேவர் கொடுத்துருன்னு சொல்லி ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக அவர். இன்ஃபேக்ட் ஏதோ ஒரு சீரியல் கில்லர் படமும் ஃபீலிங்கை உருவாக்கிச்சுன்னு நினைக்கிறேன்ல. கண்டிப்பாக அவருடைய மியூசிக் பயங்கரமான ஒரு மியூசிக் டைரக்டர். பட் எனக்குமே ஒரு என்ன வருத்தம் இருக்குன்னா, அவருக்கான ஒரு அங்கீகாரம் இன்னும் கிடைக்கலையோ அப்படின்ற ஒரு பெரிய வருத்தம் இருக்குது. அவர் சாம் சிஎஸ்க்கான ஒரு விஷயம் கிடைக்கலன்னு. ஏன்னா ரொம்ப அவர் இறங்கி வேலை செஞ்சார். நான் ஃபஸ்ட்டு அவர்கிட்ட கதை சொல்லி நெக்ஸ்ட் டேலேருந்து அவர் இந்த படத்துக்கு இந்த மாதிரி ஒரு டோன் செட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறதுல ஃபுல்லாக இறங்கிட்டார். ஒவ்வொரு வாட்டியும் அவர் வந்து நம்ம கூட உட்காந்து நம்ம கேட்க அப்போ வந்து அவர் கிட்டத்தட்ட நிறைய படங்கள் பண்ணிட்டார். எனக்கு அதுதான் ஃபஸ்ட் படம். ஆனாலும் வந்து நம்ம சொல்கிற ஒரு விஷயத்த வந்து ஒரு ஈகோவாக எடுத்துக்காமல், ஓகே நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதை பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் இந்த படத்தை ரொம்ப நம்பினார், பயங்கரமாக நம்பி ஒரு விஷயம் பண்ணார். ரொம்ப மெமரபிள் ஸ்கோர் கூட இல்லை. அந்த கொஞ்சம் ஒரு டார்க்கான ஸ்பேஸ் வரும்போது அவர் அந்த வயலின்லாம் அப்படியே ஒரு ரஃப்பான ஒரு க்ரீச்னு வரக்கூடிய ஒரு சத்தத்தை அவர் பயன்படுத்துவதாக இருக்கட்டும். நாங்கள் அதை பார்க்கும்போது அவர் கம்போசிங்கில் பார்க்கும்போது இது வந்து ஒரு ரேசியாக இருக்குது, ஆனால் நீங்கள் பண்ணுறது வந்து ரொம்ப ஒரு கிளாசிக்கலும் வெஸ்டர்னும் கலந்து ஒரு இது பண்ணுறீங்களே, இது ஆடியன்ஸுக்கு தான் எடுத்தா இல்லை, அவர் அதில் ஒரு மீனிங் வச்சு ஒரு விஷயம் சொல்கிறார். ஸோ சொல்லும் போது இன்றைக்கி படமாக தியேட்டரிக்கலாக பார்க்கும்போது ஒரு இடம் இப்போது இந்த கிளைமேக்ஸில் கூட MS பாஸ்கர் சார் உள்ளே இருப்பார், எல்லாத்தையும் லாக் பண்ணிவிட்டு அந்த ஓவனில் வந்து ஃபோன் ஹீட் ஆகிட்டு இருக்கும், வீடு வெடிக்க போதோ அப்படின்றது இருக்கும், இவர் வெளில தட்டிகிட்டு இருப்பார். அப்போ வந்து எனக்கு என்ன பயம் இருந்ததுன்னா, யாராவது ஒரு ஆடியன்ஸ் தியேட்டரில் படம் பார்க்கும்போது இது மெயின் ஆஃப் பண்ணிடலாமே, பவர் ஆஃப் பண்ணிடலாமேன்ற ஏதாவது ஒரு கமெண்ட் கொடுத்துருவாங்களோ அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்தது. அதை கொடுக்கக்கூடாது அப்படின்னா என்ன பண்ணோம்னா, அப்போ மியூசிக்கை வாண்டடாக நாங்கள் ஏற்றுறோம். யாராவது தியேட்டரில் சொன்னால் கூட அது முன்னாடி எனக்கு தெரிஞ்சு என்னுடைய கணிப்பில் அது நடந்துக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். ஏன் சொல்கிறேன் கேட்குறீங்களா? நம்ம படங்களில் யூஸ்வலாக கதவை உடைச்சி பார்த்துட்டோம். கதவுங்கிறது அது ஒரு கண்ணாடி போல் நீங்கள் தொட்டாலே உடஞ்சிரும் அப்படின்ற ஒரு ஃபீலிங்கை தான் நம்ம படங்கள்லாம் கொடுத்துருக்கு. ஸோ ஐ வாஸ் வெரி ஹாப்பி. இன்ஃபேக்ட் நான் குரோனலாஜிக்கலாக இந்த படத்துக்குள்ளே போகலான்னு நினைக்கிறேன். நம்ம கிளைமேக்ஸ் போய்ட்டோம், பரவாயில்ல, நம்ம அப்பப்போ இறங்கி ஏறுவோம், பிரச்சனை இல்லை. அதில் சராசரியான ஒரு படம் யூஸ்வலாக நிஜமாகவே கதவை உடைச்சிருவாங்க. அந்த இடத்துல உடைச்சிட்டு அவன் அங்கே போய் அப்படியே வெடிக்கிற மாதிரி அதை அப்படியே பற்றி வரும்போது அவன் அந்த இடத்துல சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டான்ற மாதிரி. பட் ஐ வாஸ் வெரி ஹாப்பி தட் யூ டிடன்ட் டூ தட். நீங்கள் அது பண்ணாமல் அந்த மெயின் ஆஃப் பண்ணுற ஒரு ஐடியா வச்சுருந்தீங்கல்ல. பல சின்ன மூமெண்ட்ஸ்லாம் பேசலாம் அப்படின்னு நினச்சேன். அதில் ஒன்று வந்து எனக்கு இந்த படத்தில் நீங்கள் அப்புறம் ட்ரான்சிஷன்ஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஒரு காட்சியிலேருந்து இன்னொரு காட்சிக்கு நீங்கள் எப்படி கொண்டு போகிறீங்க, அதுக்குள்ளே ஒரு காமனான ஒரு பொருள்களை பயன்படுத்துவதாக இருக்கட்டும்,
ஆர் இவங்களுடைய இவங்க 2 பேருமே ரொம்ப பேரலாக தானே நீங்கள் கான்ஸ்டண்ட்டாக ட்ரீட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு என்ன சொல்கிறது, ஒரு காயின் ஹேஸ் 2 சைட்ஸ்ன்னு சொல்கிற மாதிரி இந்த படத்தோடைய இந்த பக்கத்துலேயும் இந்த பக்கத்தில் அந்த சிமெட்ரி இருந்துக்கிட்டே இருந்துச்சுன்னு நினச்சேன் நான். ஒரு நாள் ஆஃபீஸில் இவன் பாதிப்புக்குள்ளாகிறான்னா மறுநாள் ஆஃபீஸில் இவன் பாதிப்புக்குள்ளாகிறான் அப்படின்ற மாதிரி. கேன் யூ டாக் டு மீ அபவுட் தட்? எனக்கு வந்து இதுக்கு பெரிய பங்கு வந்து என்னோடய எடிட்டர். ஸோ வந்து யூஸ்வலாக எடிட்டருங்க வந்து ஒரு படம் முடிச்சுட்டு நம்ம போஸ்ட்டில் வந்து அவங்க உட்காந்து பண்ணுறதுங்கிறத விட இந்த படத்தில் ப்ரீ ப்ரொடக்ஷன்லேருந்தே அவர் என் கூட உட்கார்ந்தார். ஸோ ஒவ்வொரு டிரான்சிஷனுமே நாங்கள் டிஸ்கஸ் பண்ணோம். ஏன்னா இந்த கதை வந்து வெவ்வேறு லொக்கேஷனில் நடக்கிற ஒரு கதையாக இருந்தால் நமக்கு அது பிரச்சனை இல்லை. பட் ஒரு சீன் வந்து ஒரு இடத்துல முடியுது, அந்த பார்க்கிங் ஸ்பேஸில் முடியுது, நெக்ஸ்ட் சீன் திருப்பி அங்கேயே ஆரம்பிக்குதுங்கும் போது ஆடியன்ஸ் பார்க்கும்போது அவங்களுக்கு சைக்கலாஜிக்கலாக இது என்ன இது ஒரே இடமா இருக்குது அப்படின்ற ஒரு ஃபீல் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பேசும்போது சரி இந்த இடத்த வந்து இதில் சுவாரஸ்யமாக முடிக்கிறோன்னா ஒன்று சவுண்டில் டிரான்சிஷன் இருக்கும், கதவை டப்புன்னு சாத்துவார், இங்கே வந்து ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணுறது மாதிரியோ, இல்லை வந்து ஏதோ ஒரு பொருளில் போயிட்டு அந்த பொருள்லேருந்து டிரான்சிஷன் மாதிரி அடுத்த சீன் வரும் அந்த மாதிரி, இல்லைனா வந்து ஏதோட ஆர்டிஸ்டோட ஃபேஸில் கட் பண்ணி அவங்களோட ரியாக்ஷனை அடுத்த சீன்லேருந்து ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். இது எல்லாமே வந்து எடிட்டரோட டிஸ்கஸ் பண்ண விஷயந்தான். ஏன்னா வந்து நாங்கள் இப்போ எம்எஸ் பாஸ்கர் சாருக்கு ஒரு சீன் வச்சுட்டு அவரை பயங்கர இன்டென்ஸாக ஒன்று காட்டுறோன்னா நெக்ஸ்ட்டு சீன் வந்து இவரோட ரியாக்ஷனை இதுக்கு இப்போ இவரோட இது ஓகே, இவர் என்னவா இப்போ ரியாக்ட் பண்ணிருக்காருங்கிறத காட்டுறது. ஸோ இது எல்லாமே பேப்பரில் வந்து நாங்கள் எழுதுனது தான். ஏன்னா ஒரு டிரான்சிஷன் கொண்டு இது இப்படி தான் வரணும், இந்த இவங்க ஃபேஸில் தான் எல்லாமே ஸ்கிரிப்டில் இருந்துச்சு. ஸ்கிரிப்ட்லேயே நாங்கள் எழுதிட்டு நான் எடிட்டரோட உட்காந்து பேசும்போது அவர் சொல்லுவார் சில சீன்லாம் வந்து நான் சிங்கிள் ஷாட் பிளான் பண்ணி வச்சுருப்போம், இந்த சீன் சிங்கிள் ஷாட், இப்போ எடிட்டர் சொல்லுவார் இது சிங்கிள் ஷாட் வேண்டாம், நீ சேஃப்டிக்குன்னு ஒரு ஆங்கிள் ஒன்று எடுத்து வச்சுக்கணும் அப்படிம்பாரு. ஸோ இது எல்லாமே பிஃபோராகவே பேசுவோம். அதே மாதிரி படம் பண்ணிகிட்டு இருக்கும் போதுமே அப்போ வந்து அவருக்கு வந்து பெரிய பெரிய படங்கள் பண்ணிகிட்டு இருந்தார் அவர் எடிட்டர். ஸோ அதுக்கு இடையில இது ஒரு 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 சின்ன படம், ஆனால் அவர் அதுக்கு ஃபுல் எஃபோர்ட் இந்த படத்துக்கு பெரிய படத்துக்கு எவ்வளோ எஃபோர்ட் கொடுத்தாரோ அதையும் கொடுத்தார். ஷூட் போயிட்டு இருக்கும்போது கூட எவ்ரிடே வந்து அந்த ரஷ்ஷஸ் எல்லாத்தையும் செக் பண்ணுவார். நைட்டாக செக் பண்ணி ஃபஸ்ட்டு காலையில் அவரோட ஃபோன் வரும், ஓகே நேத்தி பாஸ் இன்றைக்கி வந்து கண்டினியூ பண்ணி, இல்லை ஒரே க்ளோஸ்அப் மட்டும் எக்ஸ்ட்ரா எடுத்து வச்சுக்கோ, ஒரு கொஞ்சம் வீக்காக இருக்குது அப்படி இப்படின்னு ஒன்று சொல்லுவார். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச டிரான்சிஷன் எதாவது இருக்கா ஸ்பெசிஃபிக்காக அந்த படம்? எனக்கு வந்து அந்த கண்ணாடி ஸ்டார்டிங்கில் அந்த பசங்க கிரிக்கெட் விளையாடிட்டு இருப்பாங்க, விளையாடிட்டு இருக்கும்போது அப்படியே ஓப்பன் பண்ணால் அந்த கண்ணாடி எடுத்துகிட்டு போவாங்க. எனக்கு அந்த டிரான்சிஷன் வந்து அது ஆக்சுவலாக அது ரொம்ப நேரம் ஆச்சு எங்களுக்கு, அது கிடைக்கல. அது ஏன்னா அந்த கண்ணாடியிலேருந்து அது வந்து ஏன்னா அடுத்த சீன் வந்து வீடோட வைடு இருக்கும், கண்ணாடி வந்து க்ளோஸ்அப்பாக இருக்கும்போது அந்த வைடு வந்து இந்த கண்ணாடிக்கு உட்காரலை. ஏன்னா நம்ம ஒரு க்ளோஸ் ரேஞ்சில் வச்சுருந்தோம்னா நம்ம, ஆனால் அடுத்த ஷாட்டுமே அது க்ளோஸ் ரேஞ்சில் தான் இருக்கும். ஒரு வைடில் க்ளோஸ்அப்பே ரொம்ப வைடில் இருக்குது கண்ணாடியில், அது உட்காரல. பட் எனக்கு அந்த ஷாட் ரொம்ப பிடிச்சிருந்தது. அது கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டாலும் அது திடீர்னு ஒரு தியேட்டரில் பார்க்கும்போது ஒரு இல்யூஷன் மாதிரி இருந்தது. எங்களுக்கே அதை பார்க்கும்போது அப்படி தான் ஃபீல் ஆச்சு. திடீர்னு ஏதோ விளையாடிட்டு இருக்கும்போது யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் அதுலேருந்து வெளில வந்தது. எனக்கு அந்த டிரான்சிஷன் ரொம்ப பிடிச்சது. அதுக்கப்புறம் சின்ன சின்ன விஷயங்களாக எனக்கு ஒரு சவுண்டு கட்டில் நிறைய சில விஷயங்கள் பண்ணியிருப்போம், அதெல்லாமே எனக்கு பிடிச்சிருந்தது. ஐ திங்க் இந்த படத்தில் பிடிச்ச பல விஷயங்கள் ஒன்று, நீங்கள் எப்படி ஸ்லோவாக இவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையை டெவலப் பண்ணுறீங்க, அதில் ஒரு அவசரம் சுத்தமாக இல்லை. அதே போல் ரொம்ப மொனாட்டனஸான ஒரு க்ரோத்தும் இல்லைல்ல அந்த பிரச்சனையில். அந்த பிரச்சனை வரா மாதிரி இருக்குது, சரி ஓகே பிரச்சனை முடிஞ்சு போச்சு இந்த இடத்துல, முதல் வாட்டி முடியுது, ஓகே 2 பேரும் மறுபடியும் மன்னிப்பு கேட்டுடுறாங்க, சரக்கு அடிக்க போய் உட்காந்துடுறாங்க, மறுபடியும் அது வேறு மாதிரி மாறுது. ஒவ்வொரு இடத்துலையுமே இது ஒரு புது விலங்காகவே, ஒரு புது ஜந்துவாகவே மாறிக்கிட்டே இருக்குது உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. இதுவாக இருந்துச்சா ஓகே, பூனையாக இருந்துச்சு முடிஞ்சு போச்சுன்னு பார்த்தா திடீர்னு புலியாக வந்து நிற்குது, புலியாக இருந்து முடிஞ்சு போச்சுன்னா திடீர்னு அதை விட பெருசாக வந்து நிற்குது. எனக்கு அது ரொம்ப பிடிச்சது. இல்லை எங்களோட ஐடியாவே அதுதான். ஒரு பிரச்சனை 2 பேருக்குள்ள ஒரு பிரச்சனை ஆரம்பிக்குது, அதை ஒருத்தர் ஓவர் ரியாக்ட் பண்ணுறாங்க, இன்னொருத்தர் வந்து அதை கூல் டவுன் பண்ணணும்னு நினைக்கும் போது இவங்க ஓவர் ரியாக்ட் பண்ணும்போது சில விஷயம் பண்ணுறது இவங்களை இன்னும் தூண்டி விட்டுருது, இவங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகுது. நீ இது பண்ணுறியா, நான் ஒன்று பண்ணுறேன். இப்போ 2 பேருக்குள்ளேயுமே ஒரு சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டு, ஃபஸ்ட்டு இவர் காரை வாங்கிட்டு வந்தோடனே இவருக்கு பைக்கை தள்ளி வைங்க சார், நான் புது கார் பார்க் பண்ணுங்கும் போதே இவருக்கு ஒரு மாதிரி ஆகிடும். இந்த காரோட லைட் அவர் ஃபேஸில் அடிக்கிறதா இருக்கட்டும், ஒரு இரிட்டேஷன் அவர் கிரியேட் ஆகிடும். ஸோ ஏதோ ஒன்று நடக்க போகுது, இதுக்கப்புறம் அந்த வீட்டில் இந்த பீஸ்ஃபுல் இருக்க போகிறது கிடையாது அப்படிங்கிறது வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பித்து அவங்களுக்குள்ள அந்த ஒரு சின்ன அந்த ஒரு பிரச்சனை வெடிக்கும் போது 2 பேரும் உட்காந்து லாஸ்ட்டாக சாரி கேட்டு அவங்க உட்காந்து வந்து 2 பேரும் ட்ரிங்க் பண்ணுவாங்க மொட்டை மாடியில். ஸோ அந்த இடத்துல நல்லா அப்படியே போயிட்டே இருக்கும்போது அங்கேயும் ஒரு பிரச்சனை என்னென்னா, நம்ம அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணலான்னு உட்காரும்போது அங்கே ஒரு அந்த சால்வ் பண்ணுற அந்த ஒரு ப்ராசஸில் அங்கே ஒரு அடுத்த பிரச்சனை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகுது அப்படிங்கிறது இருக்குல்ல.
யூஸ்வலாக இதெல்லாம் நடக்கிறது தானே நம்மளுக்குள்ளே, நம்ம அப்படி ஓவர் ரியாக்ட் பண்ணியிருக்க தேவையில்லை அப்படிங்கும்போது. ஏன்னா அந்த அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுக்காக பேசுகிற ஒருத்தன் அவன் முழுமையிலேயே தீர்த்து வைக்கிறதுக்காகத்தான் பேசுகிறானா, இல்லை அந்த இடத்துல ஒரு கெத்து காமிச்சிக்கிட்டே தீர்த்து வைக்கிற ஒரு தன்மை ஒன்று இருக்குல்ல. சரி ஓகே விட்டுருங்க அப்படின்னு சொல்லும்போது எதிராளி சும்மா ஒரு வார்த்தை சொன்ன உடனேவே நான் பெரிய மனசோட விட்டு போகலான்னு சொல்கிறேன், நீ என்ன மறுபடியும் பேசிகிட்டே இருக்கேன்ற ஒரு சென்ஸ். அது எல்லாருக்குள்ளேயுமே உள்ளது தானே. இப்போ எல்லாருமே வந்து இப்போ இந்த படத்தை வந்து ஸ்டார்டிங்கில் இருக்கும்போது டிஸ்கஷன்லேயே இது ஒரு அப்பார்ட்மெண்ட்டாக வச்சிடலாமே அப்படி. நாங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு பார்க்கிங் இப்படிலாம் வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் இந்த மாதிரி நிறைய விஷயம் யோசிக்கும் போது அப்போ எனக்கு ஸ்ட்ராங்காக ஃபீல் ஆச்சு. ஒரு அப்பார்ட்மெண்ட்னால் அதுக்கு ஒரு அசோசியேஷன் இருக்கும், ஒரு பிரச்சனை அதை சால்வ் பண்ணுறதுக்குன்னு ஒரு 4 பேர் இருப்பாங்க. பட் இண்டிவிஜுவல் வீடாக இருக்கும்போது உங்களுக்குள்ள பக்கம் பக்கத்தில் எல்லாருமே நல்லா பேசுவாங்க, பழகுவாங்க, எல்லாமே ஓகே. ஆனால் அவங்க வீட்டில் ஒரு சண்டை நடக்கும்போது எல்லாம் ஃபஸ்ட்டு ஆளான்னு வேடிக்கை பார்ப்பாங்க. யாரும் அதுக்குள்ளே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிக்க மாட்டாங்க, எல்லாம் தூரத்துலேருந்து அதை பார்த்துட்டே தான் இருப்பாங்கன்றது இருக்குல்ல. அதனால எனக்கு இது ரொம்ப இந்த வீடு ஆப்டாக இருந்தது. ஏன்னா இந்த வீட்டுக்குள்ளே பிரச்சனை 2 வீட்டுக்கும் அந்த பிரச்சனையை அவங்க மட்டும் தான் சால்வ் பண்ணி ஆகணும், இதுக்காக வெளில யாரும் வரமாட்டாங்க. கரெக்டு. எம்எஸ் பாஸ்கர் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் அங்கங்கே கண்டிப்பாக நம்ம பேசிட்டே இருக்கலாம். ஏன்னா அவருடைய குட்டி குட்டி மைக்ரோ ரியாக்ஷன்ஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த ஃபிலிமில். நீங்கள் ஒன்று சொன்னீங்க, அந்த கார் வரும்போது அந்த லைட் அடிக்கும்போது அவர் ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு இரிட்டேஷன் காமிக்கிறதாக இருக்கட்டும், இல்லை முதன்முறை அவர் கார் வாங்கிக்கிட்டு அப்படி திரும்ப வரும்போதில்ல உள்ளுக்குள்ளே இந்த அன்னியனில் சொல்லுவாங்கல்ல, என்ன பெருமையாக கள்ளிக்காட்டு இதிகாசம் எழுதின மாதிரி நடந்துகிட்டு இருக்கான் பாருன்ற மாதிரி அவர் முகத்தில் அவ்வளோ ஒரு பெரிய கர்வத்தோடு உட்காந்துட்டு இருப்பார். அதுக்குள்ளே நான் ஒன்று சாதிச்சிட்டேன், இப்போ வர்றேன் பாரு அப்படின்ட்டு. அண்ட் அதிலலாம் நீங்கள் ரொம்ப நேரம் கூட அதில் செலவு பண்ண மாட்டீங்க. தீஸ் ஆர் ஜஸ்ட் என்ன சொல்கிறது, சில நொடிகள் இங்கே அங்கே. அவர் சார் மாதிரி ஒருத்தர் வச்சுட்டு நம்ம அதில் ரொம்ப நேரம் அவர் வந்து உண்மையிலே நிறைய விஷயங்கள். இப்போ திருப்பி ஒரு படம் பார்க்கும்போது இந்த படத்தை பார்த்தோம்னா கூட எனக்கு அதெல்லாம் நம்ம இந்த ஏன்னா ஒரு சீன்லலாம் வந்து நான் ஒரு ரியாக்ஷன் அவர்கிட்ட கேட்குறேன். அவர் வந்து கூப்பிட்டு ஒரு 4 வேரியேஷன் கொடுக்குறாரு. 4 வேரியேஷன்லேயும் மைன்யூட்டான ஒரு வேரியேஷன் இருக்குது. நான் அவர் கொடுக்குற 4 ஆப்ஷன்லேயும் மைன்யூட்டான வேரியேஷன் இருக்குது. அதுக்கு அவர் விளக்கம் கொடுக்குறாரு. சார் நான் வந்து ஃபஸ்ட்டு இப்படி பார்த்துட்டு அப்புறம் கண்ணை இப்படி திருப்புறேன், அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா, அடுத்து நான் அப்படி பார்க்குறதும் கண்ணும் சேர்ந்து இப்படி எது வேணும்னு கேட்குறாரு. சார் எனக்கு சார் எல்லாமே பயங்கரமாக இருக்குது சார் அப்படின்னு. அதே மாதிரி என்னென்னா ஒரு நாள் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் ரொம்ப கோவமாகவே இருந்தார். எல்லாருக்கிட்டேயும் ரொம்ப மாதிரி ரொம்ப அசிஸ்டன்ட்ஸ்லாம் போகிறாங்க, எல்லார்ட்டையும் ஒரு மாதிரி ரொம்ப மாதிரி இதாகவே இருந்தார். அப்போ அன்றைக்கி ஷூட் முடிஞ்சதுக்கப்புறம் நான் அவர்கிட்ட, சார் ஏன் சார் நீங்கள் ஃபுல்லாக ஏதோ அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகுறீங்களா சார், ரொம்ப ஒரு மாதிரியாகவே இருக்கீங்களே சார். இல்லை ராம், என்னென்னா நான் வந்து இந்த வீட்டில் ரொம்ப வருஷமாக இங்கே இருக்கேன், புதுசாக ஒருத்தன் கார் வாங்கிட்டு வந்தான், அதுவே எனக்கு செம்ம கோவம். என் வீட்டில் ஒரு பொண்ணு இருக்குது, இப்போ அந்த காரை கழுவுறதுக்குன்னு ஒரு பையன் வீட்டுக்குள்ளே ஆக்சஸ் பண்ணிட்டு வர்றது எனக்கு எவ்வளோ கோவமாக இருக்கும், இதை நான் நேத்திலேருந்தே மெயின்டைன் பண்ணிருக்கேன் அப்படின்னாரு. ஏன்னா இன்றைக்கி அந்த சீனை எடுத்தோம் நாங்கள். ஓகே, அதை நான் நேத்திலேருந்தே வந்து நான் அதை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இந்த மெத்தட் ஆக்டிங் அப்படின்றத நம்புறாரு இல்லையா? ஆமாம், ஏன்னா மொமெண்ட்டுக்கு மட்டும் ஆன் ஆஃப்ன்ற ஒரு கிடையாது. ஏன்னா எப்போவுமே வந்து ஒரு ஸ்பாட்டுக்கு வந்தோன்னே என்ன சீன் பேப்பரும் இன்றைக்கி இந்த சீனா அப்படிங்கிறது இல்லை. அவர் முத நாளே நாளைக்கு என்ன பண்ண போகிறோம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேரக்டர். ஏன்னா அவரோட ஒய்ஃப் சொல்லியிருந்தாங்க, நீங்கள் வந்து இந்த படம் பண்ணும்போது அவர் படத்தில் இருந்ததை விட வீட்டில் தான் ரொம்ப அந்த கேரக்டராகவே வாழ்ந்துட்டு இருந்தார், ஏன்னா அந்த 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 இது மிஸ் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த கேரக்டராகவே ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க. அவங்க அப்படி சொன்னாங்க. இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் பார்க்கல அவரை, அந்த கேரக்டர் அப்படியே வீட்டில் இருந்தார். ஈவன் அட் தி எண்ட் இல்லை, ஈஸ்வருடைய மனைவி வந்து கீழே வந்து இவங்ககிட்ட மன்னிப்பு, நீங்கள் நான் பண்ணதை விட்டுருங்க, இன்னும் நான் இந்த நிலைமையில் இருக்கேன், எனக்கு கேர் தேவை, இந்த இடத்துல அவர் தூக்கி நீங்கள் ஜெயிலில் போட்டுருக்கேன்னு கேட்கும்போது அவர் ஒரே ஒரு ரியாக்ஷன் ரொம்ப பிடிச்சது. அவர் திரும்பி முதல்ல இவங்களுடைய வயிறை பார்ப்பார், அதன் பிறகு மேலே போய் அவருடைய முகத்தை பார்ப்பாங்க. இதெல்லாம் பிளான் பண்ணி கேர்ஃபுல்லாக மெட்டிகுலஸாக ஒவ்வொரு விஷயத்தையும் ரெஜிஸ்டர் பண்ணுற விஷயங்கள்ல. கண்டிப்பாக இல்லை, அங்கே என்னென்னா அவர் வந்து ஸ்டார்டிங்லேருந்தே அந்த பொண்ணு மேலே ஒரு இது இருக்கும். ஏன்னா அவர் ஒரு பொண்ணு இருக்கும்போது அந்த ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கும். அதனால தான் இவங்க வந்து அவரை அப்பான்னு கூப்பிடுவாங்க. ஏன்னா ஃபேமிலி யாருமே இல்லைங்கும் போது கீழே உள்ளவங்களும் ஒரு ஃபேமிலியாக நினச்சி அப்பான்னு கூப்பிடுவாங்க. ஸோ இப்போ இவர் ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு போயிட்டார். ஆனால் அந்த பொண்ணு வந்து கேட்கும்போது அவர் அவங்களோட ப்ரெக்னென்சியை பார்ப்பார், இதை பார்ப்பார், நம்ம கொஞ்சம் தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு அவர் லைட்டாக அந்த ஃபீல் ஆகிற டைமில் இன்னொரு கேரக்டர் ஒருத்தன் கூட உள்ள ஃப்ரெண்டு கேரக்டர் கேட்பான், நாங்கள் பார்த்துக்குறோம் சார் அப்படிங்கும்போது அப்புறம் உடனே டக்குன்னு எல்லாத்தையும் அந்த ஒரு நிமிஷம் அவர் லைட்டாக மாற வேண்டியவர். இந்த பொண்ணோட நிலைமை என்னவாகும் அப்படின்னு சொல்லிட்டு மாற வேண்டியவர் டக்குன்னு வேறு ஒரு இதில் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிடுவார். ஸோ அது வந்து அந்த ரியாக்ஷன் நீங்கள் சொன்னீங்கல்ல,
கேட்கும்போது இந்த வயித்தை பார்க்குறாரு, மேலே பார்க்குறாரு. அது வந்து சார் அவராக கொடுத்த விஷயம். ஏன்னா அவர் சில இடத்துல சில சீனில் சொல்லுவார், அப்படியே இருப்பார் சார். சார் ஏதாவது ரியாக்ட் பண்ணலாமே சார் அப்படின்னு நான் சொல்லும்போது, நோ ரியாக்ஷன் இஸ் த ரியாக்ஷன் அப்படிம்பார். இந்த இடத்துல நான் ரியாக்டே பண்ணக்கூடாது, அதுதான் ரியாக்ஷன். அந்த அந்த கிளைமேக்ஸ் காட்சியில் கூட ஹரிஷ் அவர் வந்து ஃபுல்லாக குடிச்சிட்டு இவர்கிட்ட பேசிகிட்டு இருப்பார். இவர் இப்படியே உட்காந்துருப்பார், பார்த்துக்கிட்டே இருப்பார். அது ஒரு 3 நிமிஷம் சீன். அது நாங்கள் லைவாக ஷூட் பண்ணும்போது ஒரு 3 நிமிஷம் அதோட டியூரேஷன். அப்படி பார்த்துட்டே இருப்பார். எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் என்னை கூப்பிட்டு சார் கேட்குறாரு, ஏதாவது கவனிச்சிங்களா? நான் இல்லை சார் பார்த்தேன், நீங்கள் அப்படியே அதை அவர் சொல்கிறத கவனிச்சிட்டே இருந்தீங்க, வேறு என்ன கவனிச்சிங்கன்னாரு. வேறு என்ன சார், அதுதான் நீங்கள் உங்களுக்கு டயலாக் இல்லை, நீங்கள் அதை கவனித்து கோவமாக பார்த்துட்டீங்கன்னொன்னே, இல்லை அவர் ஃபுல்லாக டயலாக் பேசிகிட்டே இருக்காரு, இந்த நான் என் கண்ணை சிமுட்டவே இல்லை இந்த 3 நிமிஷமா அப்படின்னாரு. ஏன் சார் அப்படின்னோன்னே, ஏன்னா என் கண்ணை சிமுட்ட கூட எனக்கு அவன் டைம் கொடுக்கல, என்ன ட்ரிகர் ஆக்கிட்டு இருக்கான் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. அவன் பேசுகிறது வந்து என் கண்ணை சிமுட்ட கூட எனக்கு என்னால் இது பண்ண முடியல, அந்தளவுக்கு என் கோவத்தை காட்டுது அப்படிங்கிறதுக்காக நான் பண்ணேன். பட் அது கட்டாக தான் போகும், புரியுது, இவருக்கும் கட்டாக தான் போகும். ஆனால் அவர் அந்த இடத்துல அதை பண்ண தேவையில்லை. ஆனால் அவர் நான் அதை பண்ணுவேன், ஏன்னா நான் உண்மையாக என்ன ஃபீல் பண்ணுறேனோ அதை நான் பண்ணணும் அப்படின்னு அவர் பண்ணார். ஐ மீன் அந்த பொண்ணு மனைவின்னு இந்த கதாபாத்திரங்கள் பேசும்போதுல ஆல்மோஸ்ட் இந்த படத்தில் ஒரு ஜெண்டர் காமெண்ட்ரியும் கண்டிப்பாக இருக்குது இல்லையா? ஏன்னா இந்த 2 ஆண்களுடைய ஒரு ஈகோ வந்து எத்தனை பெண்களை பாதிக்குது, அவங்கள சுற்றி இருக்கிறவங்க, மனைவி, பொண்ணு, மேலே ஒரு பொண்டாட்டின்னு பார்க்கும்போது இவங்க பேசிட்டு யாருமே கேட்குற, அவங்களும் கான்ஸ்டண்ட்டாக பேச ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க, கெஞ்ச ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. தன்னுடைய மகளை ஒரு ஆயுதமாக பயன்படுத்துகிறார் இவர். பட் அப்படி இருந்தும் கூட தன்னுடைய மனைவியை கர்ப்பமாக இருக்க வல்னரபிளான ஒரு ஸ்டேட்டில் ஃபிசிக்கலாக இருந்தால் கூட நான் கண்டுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும். ஒரு இடத்துல இன்ஃபேக்ட் ஈஸ்வர் சொல்கிறது, நான் எல்லாமே அவளுக்காக பண்ணுறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பேசிகிட்டு இருப்பார். அவளுக்காக பண்ணுறேன், நீ மேலே இருப்ப, இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கேன்ற ஒரு கேள்வி. அவளுக்காக நான் இப்போ பொறுத்து போகிறேன், இல்லைன்னா வேறு மாதிரியே இருக்கும் அப்படி இப்படின்னு பேசும்போதெல்லாம் ஐ ஃபவுண்ட் அந்த த்ரெட்டே எனக்கு ரொம்ப ஆரம்பத்துலேருந்து லாஸ்ட் வரைக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பட்டுச்சு. ஏன்னா இதில் உள்ள ஃபீமேல் கேரக்டர்ஸ் எல்லாருமே அவங்களுடைய ஒரு இதில் அவங்க டாமினேஷன் இருந்துகிட்டே இருக்கும், அந்த மேல் டாமினேஷன் அவங்களோட இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா இப்போ ஃபஸ்ட்டு சீனே பார்த்தீங்கன்னா இவங்க வந்தோடனே அவர் கூப்பிடுவார் எம்எஸ் பாஸ்கர் சார், இவங்க வீட்டில் விசிட் பண்ண வருவாங்க. செல்வி மேல் வீட்டில் இருக்கவங்க வந்திருக்காங்க பாருங்கன்னா, அவங்க வேக வேகமாக அந்த கிச்சன்லேருந்து ஓடி வருவாங்க. ஓடி வந்து பேசிகிட்டே இருக்கும்போது அந்த குக்கர் விசில் அடிக்கும், உள்ளே ஓடிடுவாங்க. ஸோ அவங்களோட லைஃப் என்னென்னா அந்த இடத்துக்குள்ளேயே தான் அவங்க ஒரு ஏதோ அதுலேருந்து டிஸ்ட்ராக்ட் ஆகி வரலான்னா கூட அது வர முடியல, அது கூப்பிடுது திருப்பி அந்த கிச்சனுக்குள்ளேயே போகிறாங்க. அவங்க சீன் மோஸ்ட்லி கிச்சன்லேயே இருக்கும், காய்கறி நறுக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து எந்த சட்னி வைக்கிறதும் கூட இவர் தான் சொல்லுவார், எனக்கு இந்த சட்னி இல்லைன்னா மிக்ஸி சார்ந்த ஒரு பிரச்சனை போய் அது. ஸோ இது எல்லாமே அவங்களுக்கு நிறைய ஆசை இருக்குது, ஆனால் என்னென்னா இதுதான் அவங்களுடைய உலகம்னு இருக்கும். அதனால தான் இவங்க ஃபஸ்ட்டு கூடி வரும்போது கூட அவங்க இந்துஜாவோட பேசிகிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு என்னென்னா ஒரு ரிலாக்ஸ், மேலேருந்து இப்போ ஒருத்தவங்க வந்து ஈஸியாக அட்டாச் ஆகிடுவாங்க. ஏன்னா நான் இதுவே என்னோடய உலகம்னு வாழ்ந்துட்டு இருக்கும்போது இன்னொரு கேரக்டர் வரும்போது அவங்ககிட்ட பேசுகிற விதம் இருக்குல்ல அது. அதே மாதிரி மேலே இவங்க இந்துஜாவோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெக்னென்ட்டு, நான் வீட்டை விட்டு எல்லாமே தனியாக வந்துட்டேன், இப்போ இவரோட தான் வாழ்ந்துட்டு இருக்கங்கும் போது இவரை சார்ந்துருக்காங்க, அவங்களுக்குள்ள ஒரு லவ். பட் என்னென்னா இவன் ஒய்ஃபுக்காக தான் கார் வாங்குறாப்புல எல்லாமே பண்ணுறாப்புல. ஒரு கட்டத்துக்கு மேலே இவரோட அந்த ஒரு ஈகோ ஒன்று இருக்குல்ல, அது வந்து அந்த நம்ம எதுக்காக கார் வாங்கணும், ஒய்ஃபுக்காக கார் வாங்கணும், அந்த ஒய்ஃபையே வந்து அவர் கேர் பண்ண விட்டுடுறாதுன்னு இருக்குல்ல, அது வந்து அது ஏன் அப்படி வச்சேன் அப்படின்னா அப்போ தான் வந்து ஆடியன்ஸுக்கு வந்து இன்னும் இந்த கேரக்டர் எவ்வளோ குரூரமாக மாறிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும் அப்படிங்கிறதுக்காக வச்சது. நீங்கள் இந்த 2 ஆண்களில் ஈஸ்வர் கொஞ்சம் பெட்டரான ஒரு ஆணாக பார்க்குறீங்களா? எனக்கு வந்து அது என்ன சொல்கிறதுனா கொஞ்சம் அவருக்கு இவர் பெட்டராக அப்படிதான் நீங்கள் நினைக்கிறீங்களா? ஆமாம், ஏன்னா அது படமாக எழுதுனது பார்க்கும்போது அப்படி இருக்கும். பட் இது எல்லாமே நான் வந்து எம்எஸ் பாஸ்கர் சார் எவ்வளோதான் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக நான் காட்டினா கூட அவர் கிளைமேக்ஸில் வந்து அவரோட பெரிய போய், ஏன்னா நான் வந்து இது வந்து ஈக்குவலாக தான் இருக்கணும், 2 பேரோட கேரக்டர் ஈக்குவலாக இருக்கணும், ஒருத்தர் வந்து ரொம்ப வில்லனிக்காக இருக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணேன். பட் அதை தாண்டி எம்எஸ் பாஸ்கர் சாரோட சீன்ஸ் வந்து அவர் ரொம்ப வில்லனாகவும் எலிவேட் பண்ணிச்சு. ஐ திங்க் ரைட்டிங்கில் கூட இல்லை. இப்போது இவன் முதல்ல கார் வாங்கும்போது கூட இவன் மனைவிக்கு கால் பண்ணிவிட்டு ஹே உன்னுடைய ஃபேவரட் கலர் என்ன அப்படி இப்படின்னு கேட்கும்போது இது நம்ம 2 பேருமே ஒரு 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 குடும்பமாக எடுக்கக்கூடிய ஒரு முடிவு அப்படின்ற மாதிரி தான் அவன் பார்க்குற மாதிரி தோணுது.
ஆனால் இவர் எடுக்கிற முடிவு எல்லாமே இவர் வேற யாரை பற்றியும் கவலை இல்லை. அன்னைக்கு எனக்கு என் வெறிக்கு எது சரி. ஆனால் அவர் அப்படி இருக்காரு. பட் இங்கே குடும்பமாக சேர்ந்து எடுத்த முடிவில் வந்து கூட இவர் அவே ஆயிடுவார் ஒரு கட்டத்துக்கு மேலே. அவங்க சொல்லுவாங்க நாளைக்கு ஷாப்பிங் போகணும், கார் இல்லை நான் ஃப்ரெண்டு கார் எடுத்துகிட்டு வரேன், ஏன்னா இல்லைன்னா அவருக்கு இந்த கார் எடுத்தால் அவர் வச்சிருவாருங்கிறது இருக்குல்ல. அங்கே வந்து அவர் அதை கூட கேர் பண்ணல. சேர்ந்து முடிவு எடுத்தாலும் நான் இப்படி தான். இவங்களுடைய இந்த மாதிரி ஒரு படத்தில் இல்லை, ஒரு நகைச்சுவை சுலபமாக எழுத முடியாதுன்னு தோணுது. ஏன்னா ரொம்ப டார்க்கான ஒரு சப்ஜெக்ட். பட் அப்படி இருந்தாலும் இவங்க பண்ணக்கூடிய அந்த ஆரம்பத்தில் இவங்க பண்ணக்கூடிய சில்லற வேலைகள்லாம் ரொம்பவே நமக்கு சிரிப்பு கொடுக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அது வந்து அது ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது எனக்கு எழுதும் போது. ஏன்னா 2 பேருமே ஒரு நல்ல அங்கீகாரத்தில் இருக்காங்க. இவர் ஒரு கவர்மெண்ட் வேலையில் இருக்கார், இவர் ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க. 2 பேருமே வந்து சீக்கிரம் ஆளுக்கு ஒரு பொய் சொல்லிட்டு நான் போய் காரை யார் ஃபஸ்ட்டு வைக்கணுன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. அது வந்து அது பார்க்கும்போது அது அந்த அந்த கேரக்டருக்கு அது எவ்வளோ சீரியஸாக இருக்கலாம். ஆனால் பார்க்கும்போது இந்த ஒரு சின்ன பிரச்சனைக்காக இவ்வளோ தூரம் போகணுமா, இப்படி அடிச்சு பண்ணலாம், இவ்வளோ லஞ்சுக்காக வீட்டுக்கு வந்துட்டு வண்டியை விட்டுட்டு அப்பாடியா. அப்போ ஒரு ஹரீஷ் வந்துட்டு காரை வச்சுட்டு காலிங் அடிச்சோன்னா அவங்க ஒய்ஃப் கேட்பாங்க, இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டு ஒன்றை பார்க்கலாம் அப்படிம்பாரு. சொல்லிட்டு அந்த சாவியை மாட்டும் போது அவங்க பார்ப்பாங்க, இவர் என்ன பார்க்குறதுக்குலாம் வரல அப்படின்ற ஒரு இது இருக்குல்ல. ஸோ இதுதான் இந்த படத்தை வந்து இன்னும், ஏன்னா நான் எடுத்தோடனே எக்ஸ்ட்ரீமாக அவங்கள ஒரு வில்லனாவோ அப்படியே காட்டிட முடியாது. அவங்களுக்கு சின்னதாக முதல்ல அவங்க வந்து ஒரு ஒரு சில்லறத்தனமான ஒரு விஷயம் அவங்களுக்குள்ளே இருக்கும். அப்படியே அடுத்துன்னு போய் ஒரு கொலை பண்ணுற ஸ்டேஜுக்கு போகிறாங்கங்கிறதுக்கு எனக்கு இதெல்லாம் தேவைப்பட்டுச்சு. அவருடைய கவர்மெண்ட் ஜாபும் இதனால் ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்க இல்லை? ஏன்னா அவருக்கு அவர் ஆல்ரெடி ஒரு ஒன்றுமே பண்ணலைன்னா கூட ஒரு மரியாதை உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஆமாம், ஏன்னா அவர் வந்து ஃபஸ்ட்டு அவர் ஆஃபீஸ்க்குள்ளே என்ட்ராவார். எம்எஸ் பாஸ்கர் சார் என்ட்ராகும்போது எல்லாருமே குட் மார்னிங் சார்ம்பாங்க. ஏன்னா எல்லாருக்கிட்டையுமே அதை அவர் எதிர்பார்க்குறாரு. எனக்கு வந்து குட் மார்னிங் சொல்லணும், ஏன்னா நான் இந்த பொறுப்பில் இருக்கேன்னு. அவர்கிட்ட உள்ள பியூன் வருவாங்க, எல்லாமே அவர் அந்த இதில் இருப்பார். இங்கே பார்த்தீங்கன்னா ஹரீஷ் அவர் ஆஃபீஸ் போகும்போது எல்லாருமே அவங்கள கேஷுவலாக இன்ட்ரடியூஸ் பண்ணி, ஸோ எனக்கு வந்து என்ன சார் எனக்கு அப்படின்னு என்ன சொல்லணுன்ற ஒரு இடமும், இன்னொரு பக்கம் பார்த்தா ரொம்ப கூட வேலை பார்க்குற நமக்கு மேலே உள்ளவங்களே வந்து பேர் சொல்லி கூப்பிடுற ஒரு ஐடி இதில் இருக்கிற 2 பேரும் ஒரு வீட்டுக்குள்ளே இருந்தால் இப்படி இருக்கும் அப்படிங்கிறதுலே எனக்கு வந்து நிறைய சீன்ஸ் ஓகே, இது ஈஸியாக இதில் ஒரு கான்ஃப்ளிக்டை க்ரியேட் பண்ணிட முடியும் அப்படின்றது கிடச்சிச்சு. ஆல்மோஸ்ட் ஒரு பாதி படம் போன இடத்துல இல்லை இவர் அறை வாங்குறாரு ரோட்டில் ஈஸ்வர்கிட்ட இருந்து. அதுவே இவருக்கு ஒரு பெரிய அவமானம் தான். அதை தெரு நடுவில் நின்றுக்கிட்டு நீங்கள் அறை வாங்குறீங்க அப்படின்றது. நீங்கள் அதுக்கு ஒரு படி மேலே போய் இன்னொரு விஷயமும் செய்கிறீங்க. அவருடைய வேஷ்டி வந்து கீழே விழுந்துருது, அவர் ஷார்ட்ஸோடு உள்ள அங்கே நின்றுட்டு இருக்காரு நடு ரோட்லன்னு. அந்த ஒரு முடிவு எவ்வளோ தேவையானதாக பார்க்குறீங்க நீங்கள்? ஏன்னா அவர் வந்து இதுக்கு முன்னாடி அவரோட பைக்கு கீழே விழுந்துடும். அவர் இறங்கி வந்து அங்கே ஒரு பிரச்சனை நடக்கும். மக்கள் எல்லாம் வெளிலேருந்து எல்லாம் வேடிக்கை பார்ப்பாங்க. உங்களுக்குள்ளே அடிச்சுக்கிட்டு கிட்டத்தட்ட சண்டை போட்டு அடிச்சிக்க மாட்டாங்க, அந்தளவுக்கு ஒன்று நடந்துடும். பட் எனக்கு திருப்பி வந்து இது அதே சீனாக ரிப்பீட் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இதில் இன்னும் ஒரு படி எக்ஸ்ட்ரீம் போகணும். ஏன்னா இப்போது வந்து அவர் அவ்வளோ பெருமையாக அவ்வளோ ஒரு ஷர்ட்டு கூட அவர் இம் பண்ணிட்டு தான் போவார், அப்படி எடுத்து விட்டு போக மாட்டார், இம் பண்ணிட்டு தான் போவார். பைக்கு கூட ஃபஸ்ட்டு சீனில் பைக்கை வந்து பார்க்கிங்லேயே ஸ்டார்ட் பண்ணுவார். அந்த பைக் அவ்வளோ சீக்கிரம் ஸ்டார்ட் ஆகாது, ஒவ்வொரு வாட்டியும் ஒரு 2-3 வாட்டி மிதிப்பார். ஆனால் என்னென்னா இதை நான் ரோட்டில் நின்று பண்ணக்கூடாது, என் பார்க்கிங்கில் நான் 2-3 வாட்டி மிதித்தாலும் அதை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுலேருந்து பைக் அப்படி ஓடிட்டு போவார். இந்த கார் வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட் டைமாக அவர் பைக்கை வெளியில் நிறுத்தி வச்சு வெளியில் அசிங்கமாக நினைப்பார், அதை ஸ்டார்ட் ஆகலை அப்படிங்கிறத சுற்றி பார்ப்பார். அப்போ அங்கே ஒருத்தர் இளநீ குடிச்சிட்டு ஒருத்தர் பேசுவார், அதை பார்ப்பார். ஸோ இப்படி இருக்கும்போது இந்த மாதிரி தன்னை வெளியில் ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்ட ஒரு கேரக்டரு அவர் வந்து வேஷ்டி அந்த கையிலையும் அந்த பனியனோட வந்து அந்த கல் எடுத்து தூக்கி அதெல்லாம் பார்க்கல. அவருடைய கைலி வந்து கீழே விழுந்தது அப்படிங்கும்போது இது படத்தை இன்னும் நெக்ஸ்ட் கட்டத்துக்கு இது கொண்டு போயிடும் அப்படின்ற ஒரு ஆடியன்ஸுக்கு ஒன்று இருக்குல்ல, முடிஞ்சிச்சு. ஏன்னா நான் அந்த படம் பார்க்கும்போதே அவரோட பைக்கு கீழே விழும்ல, நைட்டு அவர் வந்து பைக்கை தள்ளி வச்சுட்டு காரை உள்ளே விடுவார். அவர் பைக்கு கீழே விழுந்தோடனே ஒரே அலறல் சத்தம் தேட்டரில், ஆஹா முடிஞ்சது, போச்சு 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 அப்படின்றாங்க. ஸோ அப்படி இருக்கிற ஒரு பர்சன் வந்து அவரோட லுங்கி கீழே விழுந்ததுன்னா அடுத்து என்னவா இருக்கும், இந்த படம் என்னவா மாறப்போகுதுன்ற ஒரு ஒரு பெரிய விஷயம். ஏன்னா அது கண்டிப்பாக அந்த படத்துக்கு ஒரு பெரிய காம்ப்ளிமெண்ட் தான் இல்லையா? ஏன்னா ஒரு உயிர் இல்லாத ஒரு பொருள் வந்து உங்களுக்கு கீழே விழுந்ததுலேயே உங்களுக்கு அவ்வளோ ஒரு பதட்டம் உங்களுக்கு உருவாகுது அப்படின்னா கண்டிப்பாக. ஏன்னா எனக்கு வந்து ஒரு சின்ன பார்க்கிங் ஸ்பேஸ் அதே வச்சுட்டு என்னால் ரொம்ப நேரம் அந்த இடத்தையே நான் காருக்காக இந்த இதில் யார் ஃபஸ்ட்டு காரை விடுறாங்கிறதே நான் ப்ளே பண்ண முடியாது. ஒரு கட்டத்துக்கு மேலே போர் அடிச்சிடும். ஸோ எனக்கு வந்து இது நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும். இப்போ அடுத்த லெவல் வந்து நீ காரை நீ வச்சுக்கோ, வைக்காமல் போ, நான் ஒன்றும் சும்மா விட மாட்டேன் அப்படின்ற ஒரு லெவலுக்கு இது போகணுங்கிறதுக்காக அப்படி எழுதப்பட்டது தான். ஃபஸ்ட்டு இந்த படத்தோட இன்டர்வல் வந்து செகண்ட் ஹாஃபோட மிட்டு தான் இன்டர்வலாக இருந்தது. ஓகே, அந்த போலீஸ் ஸ்டேஷனில் இவர் உட்காந்துருப்பார், இவர் வீட்டில் பாட்டு கேட்டுட்டு உட்காந்துருப்பார். ஸோ இந்த பாட்டில் தான் வந்து ஒரு இன்டர்வல் அப்படின்ற மாதிரி இருக்குது. பட் இது ரொம்ப தள்ளி இருக்கோ அப்படின்றதுக்காக இதை ப்ரீபான் பண்ணோம்.
ஸோ ப்ரீபான் பண்ண இடத்துல ஃபஸ்ட்டு இந்த மொமெண்ட் இல்லை, இது இந்த ரொம்ப நட் ரோட்ல சின்ன சீனாக தான் இருந்தது. ஸோ அங்கே நாங்கள் இன்டர்வலுக்காக அந்த சீனை பில்ட் பண்ணோம். இந்த இடத்துல ஒன்று நடக்கணும், அப்போது அவரோட அந்த லுங்கி கலண்டு விழணும், அதை அவர் ஒய்ஃப் எடுக்க ட்ரை பண்ணுவாங்க, அவங்களால எடுக்க முடியாது. ஸோ நீ பட்ட அசிங்கத்தை நீ தான் வந்து சரி பண்ணணுன்றதுக்கு மாதிரி அந்த சீன் வச்சுருப்போம், அது அவங்களால எடுக்க முடியாது. அப்போ அவர் எடுத்து அவரே கட்டுவார் அப்படிங்கிற ஒரு விஷயம். இப்போ நீங்கள் இந்த ஒரிஜினல் இன்டர்வல் ஐடியா ஒன்று சொன்னீங்கல்ல, எனக்கு அந்த ஃபேன் சுற்றி மேலேருந்து பணம் விழுற அந்த மோமெண்ட்டை சொல்கிறீங்களா? இல்லை, அதுக்கு முன்னாடி இவர் வந்து எம்எஸ் பாஸ்கர் சார் வந்து பொண்ணை வச்சு ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுப்பார். ரைட். கம்ப்ளைண்ட் கொடுத்தோன்னே ஸ்டேஷனில் இவர் உட்காந்துருப்பார். இவர் வந்து ஜாலியாக, ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து காட்டும் போதே இவர் வந்து ரேடியோ ரிப்பேர் பண்ணிருப்பார். அதுக்கப்புறம் வந்து அப்பப்போ இந்த ரேடியோ வீட்டில் ஓடிட்டே இருக்கும், பேக்ரவுண்டில் பார்த்தா அவர் ரேடியோ கேட்குற. இந்த பிரச்சனை ஆரம்பித்ததுலேருந்து இந்த ரேடியோ படத்துக்குள்ளே இருக்காது, அதுலேருந்து டோட்டலாகவே ஆகி நீயா நானான்னு இருப்பாங்க. இவரை கொண்டு போய் ஸ்டேஷனில் உட்கார வச்சு லாக்அப்பில் உட்கார வச்சதுக்கப்புறம் இப்போ அவர் இந்த ரேடியோ போட்டு திருப்பி நான் பழைய மைண்ட் செட்டுக்கு போயிட்டேன் அப்படிங்கிறதுல போட்டு உட்காருவார். ஸோ இப்போ இவரோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா, என்ன இந்த ஸ்டேஷனில் வந்து லாக்அப்பில் உட்கார வச்சிட்டாரு, நான் வெளில வந்தேன்னா உன்னை என்ன பண்ணுறேன் பார் அப்படிங்கிறதோட ஒரு இன்டர்வல் புரியுது அப்படின்னு தான் பிளான் பண்ணோம். பட் இது ரொம்ப ஃபர்ஸ்ட் ஆஃபாக வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருந்ததுனால நாங்கள் இதை ப்ரீ பண்ணோம். சொல்லுங்கள், இப்போ நம்ம அந்த ஃபேன் மூமெண்ட்டில் அந்த ஃபேன் மூமெண்ட் இருக்கிறதுனால நீங்கள் பின்னாடி போய் மறுபடியும் இங்கே ஒரு கரண்ட் பிரச்சனை இருக்குது அப்படின்ற ஒரு விதையை பின்னாடி போய் விதைச்ச விதைகளாது இந்த ஸ்கிரிப்டுக்குள்ளே இல்லை? அது கண்டிப்பாக என்னென்னா, எங்களுக்கு வந்து அந்த ஃபேன் சீன் வந்து அடிக்கடி இந்த பவர் கட் ஆகுதுன்ற ஃபீலை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் முன்னாடியே போய் நாங்கள் அந்த மாதிரி நிறைய விஷயம். இப்போ வந்து ஓவனில் வந்து ஒரு ஃபோன் வைப்பார், பட் அதுக்காக அந்த ஓவனை வந்து முன்னாடியே ஒரு சாங்கில் ரெஜிஸ்டர் பண்ணியிருப்போம். அப்புறம் அந்த பேசிகிட்டே அந்த அவங்க போய் இந்த ஓவன்லேருந்து ஏதோ ஒன்று எடுப்பாங்க, ஸோ அதை ரெஜிஸ்டர் பண்ணோம். ஸோ இது எல்லாமே இந்த மிக்சியாக இருக்கட்டும், அதுக்கடுத்து அந்த ஜாரை உடைக்கிறாருங்கிறதுக்காக அதுக்கு முன்னாடி வந்து ஒரு மாண்டேஜில் மிக்சியை சரி பண்ணிருப்பார். ஸோ இது எல்லாமே வந்து நமக்கு இங்கே ஒரு விஷயம் தேவைப்படுதுங்கும் போது பின்னாடி போய் அது எந்த இடத்துல அதை நம்ம சொல்லலாம், அதை வாண்டடாக ரெஜிஸ்டர் பண்ணுவோம். போகிற போக்கில் என்ன பவர் இல்லையா, சரி இது அடிக்கடி இதே வேலையாக போச்சு. ஏன்னா அது ஒரு பேசும் பொருளாக யோசிக்கும் பொருளாக உங்களுக்கு மாறக்கூடாதுன்றது ரொம்ப முக்கியம்ல. ஆமாம் ஆமாம் ஆமாம். ஏன்னா திடீர்னு நம்ம இந்த இடத்துக்காக அதை யூஸ் பண்ணிக்கிட்டோம், இங்கே அது வேணும் கரண்ட் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக இங்கே ரெகுலராக இப்படி தான்ப்பா இருக்கும் அப்படிங்கிறது. ஏன்னா எங்களுக்கு வந்து அழகான செட்டப்போட, ஏன்னா எங்களுக்கு அங்கே சிசிடிவி கேமரா அது இது நிறைய அந்த லாஜிக்ஸ்லாம் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம இது பண்ணோம்னா கரண்ட் இருக்கக்கூடாது. கரண்ட் இருக்கணும், இந்த சீனில் மட்டும் கரண்ட் இல்லைன்னா தப்பு. சிசிடிவி கேமரா எழுத்தாளருடைய ஒரு மிகப்பெரிய ஆமாம் சோகம்ன்ற மாதிரி. கண்டிப்பாக. ஸோ வந்து எங்களுக்கு என்னென்னா இதை முன்னாடியே ரெஜிஸ்டர் பண்ணும், அப்போ அப்படி வச்சுக்கலாம் அப்படின்னு பண்ணது தான். ஓகே. ஒரு இடத்துல இல்லை, இவர் ஒரு வார்த்தை ஒன்று சொல்லுவார், அதாவது நீ என்ன வேணால் பண்ணிக்கோ, இதுக்கு மேலே உன் டெலிவரி கூட அவன் வராத மாதிரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது. இந்த படம் வந்து பல விஷயம் இந்த மாதிரி சின்ன சின்ன இடத்துல இல்லை, ஒரு நிஜத்தில் நம்ம ஒரு பெரிய செயல் ஒருத்தன் செஞ்சால் தான் நமக்கு ஒரு பயங்கரமான ஒரு காயம் அடையணும் இல்லை. நீ சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, உன்னுடைய நோக்கம் என்னன்னு எனக்கு புரியும் போது அதுவே ஒரு பெரிய தாக்கத்தை உண்டாக்குது. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அவன் ஜெயிலுக்கு அனுப்பிச்சது கூட எனக்கு அவ்வளோ பெருசாக தெரில. என்ன வேணால் நடக்கும், உனக்கு நீ டெலிவரி போகும்போது கூட வராத அளவுக்கு நான் பண்ணுறேன்னு சொல்கிறது, அது இன்னும் ஒரு பெரிய ஒரு ஹாரபிள் திங் மாதிரி தெரியுது. கண்டிப்பாக. அது என்னென்னா, அவர் அந்த டைலாக் சொல்லுவார், அது ஒரு நார்மலான டைலாக்கே கிடையாது. நீ இப்போ இதுக்கே அழுகிறியோ உன் டெலிவரி கூட அவன் வரமாட்டாங்கிறது, அது வந்து உச்சகட்டமாக ஒரு இதாக காட்டுறது. ஆனால் கிளைமேக்ஸில் அதுதான் நடக்கும். அவங்களோட டெலிவரிக்கு அப்படி சொன்ன அவர் தான் அந்த பொண்ணை டெலிவரிக்கு கூட்டு போய் அவர் வந்து காப்பாற்றுவார். இந்த மாதிரி சின்ன சின்ன அழகான வேலைகள் செஞ்சதுனால தான் ஸ்க்ரீன் பிளேக்கும் அவார்டு கிடச்சி. ஏன்னா இது நாங்கள் வந்து கிளைமேக்ஸை எழுதும்போது இவர் தான் போகிறாருங்கும் போது அதோட ஹிண்ட் நம்ம முன்னாடியே கொடுத்துருவோமே ஒரு இடத்துல அப்படிங்கிறதுக்காக தான் அந்த இடத்துல நாங்கள் வச்சுருப்போம். உன் டெலிவரி கூட அவர் வரமாட்டான், ஏன்னா இப்படி சொன்னால் அவர் தான் தூக்கிட்டு வந்து அந்த பொண்ணை காரில் கூப்பிட்டு போய் பதறுவார், அந்த குழந்தை எப்படியாவது பிறந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பதறுவார். ஏன் சொல்கிறேன், நம்ம இந்த இன்டர்வியூ ஆரம்பிக்க முன்னாடி ஜென்ரலாக பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கள் கூட சொல்லியிருந்தீங்களா, நிறைய படம் நம்ம பார்க்குறது கிடையாது. ஸோ அவங்களுடைய எழுத்து என்னவாக இருக்குதுன்னு நமக்கு தெரிய போகிறதும் கிடையாது. ஸோ நம்ம படம் நாமினேட் ஆகுது, சரி நம்ம அனுப்பிச்சிருக்கோம், சப்மிட் பண்ணியிருக்கோம், பட் இது ஜெயிக்குமா ஜெயிக்காதா, இது போதுமா ஒரு நேஷ்னல் அவார்ட் ஜெயிக்கிற அளவுக்கான ஒரு ஸ்க்ரீன் பிளேவாக நீங்கள் கேட்டிருந்தீங்கல்ல. அதனால தான் நினச்சேன், சரி நம்ம கண்டிப்பாக சின்ன சின்ன நுணுக்கங்கள்லாம் பேசணும். ஏன்னா இதெல்லாம் நீங்கள் பேசும்போது இதுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த ஸ்ட்ரக்சரில் இருக்கக்கூடிய அழகு என்ன, இதில் இருக்கக்கூடிய காம்ப்ளெக்சிட்டி என்ன, இதில் பண்ண எழுத்து ரீதியான வேலை என்ன அப்படின்றது ஒரு நல்லாவே வெளியே வருதுன்னு நினைக்கிறேன் நான். ஆமாம் கண்டிப்பாக. ஏன்னா இது வந்து ரைட்டிங்காக சில விஷயங்களை விட நாங்கள் எடுக்கும்போது மேக்கிங்காகவும் நிறைய விஷயங்கள் எல்லாருமே இப்போ நான் இதில் எஃபோர்ட் போட்டோம்னா என்னுடைய இப்போ நான் எடிட்டர் ஆல்ரெடி சொன்னேன்ல, அவராக இருக்கட்டும், சினிமாட்டோகிராஃபராக இருக்கட்டும், அவர் வந்து மலையாள படங்கள் நிறைய பண்ணிகிட்ருக்காரு.
ஸோ அவர் இதை பண்ணும்போது நான் ஃபஸ்ட்டு வந்து இந்த வீட்டு லொக்கேஷனை காட்டும்போது எந்த ஒரு சினிமாட்டோகிராஃபரும் வந்து இந்த இடத்துல படம் பண்ண மாட்டேன்ருவாங்க. என்னால் இங்கே எங்கே கேமரா வைக்க முடியும், எப்படி நான் ஷூட் பண்ண முடியும், டபுள் கேமரா படம் ஃபுல்லாக சிங்கிள் கேம் தான் யூஸ் பண்ணோம், எப்படி என்னால் கேமரா ஏன்னா கேமரா வைக்கிறதுக்கே ஸ்பேஸ் இருக்காது, இந்த வேணான்னு சொல்லுவாங்க. ஆனால் இவர் வந்து ஃபஸ்ட்டு சொன்ன ஒரே வார்த்தை என்னென்னா இப்படி தான் இருக்கணும். நம்ம வந்து இப்போ இந்த இடத்துல ஷூட் பண்ணுறோன்னா இங்கே ஒரு வால் இருக்குது, இப்போ நமக்கு ஏற்ற மாதிரி செட்டில் வந்து இந்த வாலை ரிமூவ் பண்ணி கேமராவை ப்ராப்பராக வச்சு எடுப்போம். அந்த ஃபீல் கொடுக்கவே கூடாது ஆடியன்ஸுக்கு. இந்த வாலில் உள்ள இடைஞ்சலில் தான் நம்ம வைக்கணும். அப்போ அது ஆட்டோமேட்டிக்காக ஆடியன்ஸுக்கு சைக்கலாஜிக்கலாக அந்த இடைஞ்சல் ஃபீல் ஆகும். இப்போ ஒரு ட்ரெயினில் வந்து ஒரு ஷாட் எடுக்கணும்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஆங்கிள் ஒரு 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 சைட் ப்ரொஃபைலில் ஒரு வைடு வைப்போம். ஆடியன்ஸுக்கு தெரியும் இப்படி ஒரு ஆங்கிள் வைக்கவே முடியாது ட்ரெயினில், ஏன்னா அதுக்கப்புறம் ட்ரெயினோட ஸ்பேஸே இவ்வளோ தான். பட் அதை ஆட்டோமேட்டிக்காக நம்ம பார்க்கும்போது இது வந்து ஒரு ஆர்டிஃபிஷியலாக ஒரு ஃபீல் வந்துடும்ல, அது வரக்கூடாது, அந்த இடைஞ்சலில் தான் வைக்கணும். என்னால் அந்த பார்க்கிங்கில் வந்து நான் நிறைய டாப் ஷாட் வைக்கணும்னு ஆசைப்பட்டேன், கார் உள்ளே வரதும் எடுக்கிறதும். அதை வைக்கவே முடியாது, ஏன்னா அந்த ரூஃப் ஒன்று இருக்கும். இருந்தாலும் கஷ்டப்பட்டு அதுக்கு வெளியில் ஒரு ஷாட் வச்சுருப்போம், ஏன்னா அதுதான் அதோட ஃபீல், அந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறதாகட்டும். ஆர்ட் டைரக்டர் இருக்கட்டும், இந்த படத்துக்கு ஆர்ட் டைரக்டர் வந்து வெளியில் வேறு வீடு, அந்த ஆக்சுவலாக இருக்கிற வெளியில் உள்ள வீடோட ஸ்ட்ரக்சர் உள்ளே கிடையாது. உள்ளே வந்து ரொம்ப பார்ட்டிஷனாக இருக்கும், அதுக்கு பின்னாடி இன்னொரு வீடு இருக்காங்க. ஸோ உள்ளே நுழைஞ்சவொடனே குட்டியாக அந்த வீடு முடிஞ்சிடும். அவங்களும் அந்த வீட்டில் உள்ளவங்களையும் டிஸ்டர்ப் பண்ண முடியல. ஸோ வேறு ஒரு வீடு தான் இன்டீரியரில் சீட் பண்ணோம். கிட்டத்தட்ட எம்எஸ் பாஸ்கர் சாரோட வீடும் ஹரிஷ் கல்யாணோட மேலே உள்ள வீடு ஒரே வீடு தான். ஓகே, ஒரே வீடு தான். அந்த ஒரே வீட்டில் ப்ராப்பர்ட்டியெல்லாம் சேஞ்ச் பண்ணி ஃபஸ்ட்டு இவரோட வீட்டில் அது கிட்டத்தட்ட நிறைய சீரியல் அண்ட் நிறைய படங்களில் வந்த வீடு. அது எதுலேயுமே இது தெரிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக அதை கொஞ்சம் ஸ்ட்ரக்சர் மாற்றி கிட்டத்தட்ட எம்எஸ் பாஸ்கர் சாரோட அந்த ஃபுல் போர்ஷனையும் முடிச்சுட்டு அதே வீட்டை வால்லாம் பெயிண்ட் மாற்றி கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு பார்ட்டிஷன் மட்டும் போட்டு அதே வீடை நாங்கள் அவர் ஹரிஷ் வீடாகவும் பண்ணோம். கிட்டத்தட்ட பார்த்தா கிளைமேக்ஸில் வந்து எம்எஸ் பாஸ்கர் சார் அந்த டைனிங் டேபிளில் உட்காந்து ஃபோனில் பேசுவார், அவங்க மேலே இந்துஜா வந்து ஒரு டைனிங் டேபிள் கீழே வந்து கதறுவாங்க. அது ரெண்டும் ஒரே இடம், எக்ஸாக்டாக அது ஒரே இடம். எனக்கு அது பார்க்கும்போது அதாவது கண்டுபிடிச்சிருவாங்களோ, இது ரெண்டும் ஒரே வீடு மாதிரியே இருக்கே அப்படின்றத கண்டுபிடிச்சி. பட் அது அது ஆர்ட் டைரக்டர் வந்து அவர் அவ்வளோ அழகாக அதில் பண்ணியிருந்தார். அண்ட் எல்லாருமே நான் சாம்சிஎஸ் சொன்னேன், ஒவ்வொருத்தரும் சவுண்ட் மிக்சிங்காக இருக்கட்டும், எல்லாருமே நடித்த எனக்கு வந்து எம்எஸ் பாஸ்கர் சாருக்கு வந்து ஒரு நல்ல ரெக்கக்னிஷன் கிடச்சிருக்குங்கிறது மாதிரியே எனக்கு ஹரிஷ் கல்யாணன் வந்து, ஏன்னா ஒரு ஹீரோ வந்து இந்த அளவுக்கு ஒரு படத்துக்கு கோஆப்ரேட் பண்ணலன்னா இந்த படம் இப்படி வந்திருக்காது. ஏன்னா இதுக்கான இடமும் நீங்கள் கொடுக்க கண்டிப்பாக. ஏன்னா எனக்கு இந்த கதை எழுதும் போதே எனக்கு ரொம்ப பயம் இருந்தது. நம்ம போய் ஒரு ஹீரோவை அப்ரோச் பண்ணும்போது எனக்கு ஈக்குவலாக ஒரு பயங்கரமான வில்லன் அப்படின்னா, ஒரு 6 பேக் வச்சுருக்க ஒரு வில்லன்னா அக்செப்ட் பண்ணிப்பாங்க, நான் ஒரு ஃபைட் இருக்குது. ஆனால் எனக்கு எதிராக உள்ளவர் வந்து ஒரு 60 வயசில் உள்ள ஒருத்தர், அவரை போட்டு நான் அப்பப்போ வேறு அடிச்சுக்கிட்டு அவரை போட்டு அடிக்க போகிறோங்கும் போது அதுவும் இல்லாமல் அவருக்கு வந்து படத்தில் ஈக்குவல் தன்னை விட அதிகமான ஒரு ஸ்கோப்பே இருக்குங்கும் போது அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்ட ஒரு எந்த ஒரு இடத்துலையும் அவருக்கு ஒரு சீன் வச்சு எனக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒன்று இப்படி ஒன்று வைங்க அப்படிங்கிறத அவர் கேட்கவே இல்லை. கரெக்டாக இருக்குது, இதுதான் வேணும் அப்படின்னு எல்லாருமே. அதே மாதிரி இந்த படத்தில் இந்துஜா பண்ணியிருந்தாங்க. எந்த ஒரு ஆர்டிஸ்ட்டுமே அதை படம் ஃபுல்லாக ப்ரெக்னெண்ட்டாக பண்ண மாட்டாங்க. நாங்கள் அப்ரோச் பண்ண வரைக்கும் யாருமே அதை பண்ணலை. ஓகே, படம் ஃபுல்லாக ப்ரெக்னெண்ட்டாக பண்ண மாட்டோம் அப்படின்னாங்க. பட் இவங்க கேட்டுட்டு, ஏன் அப்படி? ஏன்னா எல்லாருமே ப்ரெக்னெண்ட்டாக நம்ம எதுக்கு நம்மளை காட்டிக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் படம், அதுவும் சரி படத்தில் ஒரு நான் ரொம்ப டிசைரபிளாக தெரிய மாட்டேன் மற்றவங்களுக்குன்ற மாதிரி ஒரு 4 சீன் அப்படி இருந்ததுன்னா ஓகே, மீதி சீன்லாம் வந்து நார்மலாக இருந்தால் ஓகே. பட் படம் ஃபுல்லாக ப்ரெக்னெண்ட்டாக அப்படிங்கிறது இருக்குல்ல. பட் இவங்க வந்து கதையை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு, எனக்கு என்னென்னா அவங்களோட டேலண்ட்டுக்கும் சரியான ஒரு இடம் இன்னும் கிடைக்கலையோ அப்படின்னு ஒரு. ஆனால் எனக்கு ஒன்று கேட்கலான்னு நான் நினைக்கிறேன் உங்களை. ஏன்னா எனக்கு ஜென்ரலாக யாராவது, அதுவும் முக்கியமாக ஒரு ஹீரோயின் மாதிரியாக ஹீரோடைய ஒரு மனைவி அவங்க கர்ப்பமாக இருக்காங்கன்னு ஒரு படம் சொன்னாலே இல்லை. சரி, இப்போ லாஸ்ட்டில் என்ன அவங்க கதற போகிறாங்களா, விழ போகிறாங்களா, ரத்தம் தெறிக்க இல்லை, அது வந்துடும். அது நாங்கள் எழுதும் போதே வந்து ஆரம்பத்துலேயே அது இருந்தது. நான் நினச்சேங்க லாஸ்ட்டில் எனக்கு தெரிஞ்சிச்சு கண்டிப்பாக எதுக்கு நம்ம ஒரு இப்படி இல்லை. ஏன் சொல்கிறேன்னா நிஜமாக வர பயமாக இருக்குது. படம் யாராவது கர்ப்பமாக ஒருத்தன் வந்தாங்களே எப்போ அடி வாங்க போகிறாங்களோ. ஏன்னா நம்ம ஆரம்பத்தில் ஒரு செட்டப் காட்டும் போதே அதில் ஒரு கேரக்டர் எதுக்கு இதை ப்ரெக்னெண்ட்டாக ஆகினா ஆடியன்ஸ் யோசிக்க இருப்பாங்க, இப்போ எதுக்கு ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, அப்போ பின்னாடி ஏதோ ஒன்று நடக்க போகுது. எனக்கு அது தெரிஞ்சிச்சு, கண்டிப்பாக இதுதான் கிளைமேக்ஸுங்கிறத கெஸ் பண்ணிடுவாங்க. அந்த கிளைமேக்ஸில் நம்ம என்னென்னலாம் பண்ணலாம். ஸோ அதில் ஒரு எடிட்டில் ஒரு நான் லீனியராக ஒன்று பண்ணி அதை வந்து இந்த இப்போ பவர் கட்டாக ஆஃப் ஆகிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி. அதில் என்ன இப்போ இந்த ஃபேனில் வந்து ஒரு காசு வைக்கிற ஒரு சீன் இருக்கும், அதுவுமே வந்து இந்த கதைக்கு ஒரு அப்பாற்பட்ட ஒரு ட்ராக் தான். அது இது ஒரு யதார்த்தமான படத்தில் அது யதார்த்தத்தை மீதின ஒரு விஷயம்தான். ஒரு போய் காசை வச்சிட்டோன்னா விஜிலன்ஸ் வருதுங்கிறது கொஞ்சம் ஒரு கமர்ஷியல் பேட்டர்னுக்குள்ளே உள்ளது.
ஆனால் அந்த ஒரு விஷயம் வந்துடக்கூடாது, அதை எவ்வளோ சுவாரஸ்யமாக முதலாங்கிறதுக்கு தான் அந்த பவர் கட் ஆச்சு, அவருக்கு தெரியும் அவர் வச்சிட்டாரு. ஸோ நான் அந்த லாஜிக்குள்ளேயே போக விடலை. இவரையே தூக்கி அங்கே வைப்பாரு, அதுக்குள்ளேயே போகல. அது எப்படி கரெக்டாக இவர் சொன்னோன்னே விஜிலன்ஸ் வருமா உள்ள, அதுக்குள்ளேயே போகக்கூடாது. இப்போ பணம் ஒரு மாட்டுவாரா மாட்ட மாட்டாரா அந்த மட்டும்தான் வரணும் அப்படிங்கிற இது மாதிரி சீன்ஸ்குள்ளே முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஒரு அந்த சீன் யூஸ்வலாகவோ இல்லை படத்துக்கு அப்பாற்பட்டதாக இருந்தால் கூட அதுக்குள்ளே நம்ம எவ்வளோ ஒன்று பண்ண முடியுன்றது இருக்குல்ல. எதார்த்தம்னு சொல்லும் போதில்ல, இப்போது எம்எஸ் பாஸ்கர் அவங்களுடைய மனைவிக்கு ஒரு தம்பி கேரக்டர் ஒருத்தர் இருப்பாங்க. அவர் முதல் வாட்டி நீங்கள் பார்த்ததுலேருந்தே தெரியும் இவர் ஒரு ரஃப்பான ஒரு ரவுடி மாதிரியான ஒரு ஆள் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இங்கே மற்ற எல்லாருமே ரொம்ப இயல்பான மக்களாக தெரியுறாங்க. அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு வெறி எப்படி ஆகுது, இவன் நம்மள மாதிரி இருப்பான் போல இருக்கு. ஆனால் அவரை பார்க்கும்போது யாரோ ஒரு அடியாள் மாதிரியான ஒரு ஆள் தான் போல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிருந்தா அவரையும் ஒரு 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 சாதாரண ஒரு தம்பியாக காமிச்சு பண்ணியிருக்கலாம். பட் இந்த முடிவு எடுத்ததுக்கான காரணம் என்ன? அது வந்து என்னன்னா எனக்கு அந்த கேரக்டர் கொஞ்சம் ரகடாகவும் இரிட்டேட்டடாக இருக்கணும்னு ஃபீல் பண்ணேன். கொஞ்சம் கமர்ஷியல் படம் வில்லனோட ஒரு வைப் கொஞ்சம் அது இருக்கலாமோ. ஏன்னா நீங்கள் சொல்கிறீங்களா படம் எல்லாருமே ஃபுல்லாக யதார்த்தமாகவே இருக்குது, சும்மா ஒருத்தர் வந்து நம்ம ஒரு யதார்த்தத்துக்குள்ளே இல்லாமல் ஒரு கேரக்டராக இருக்கலாமேன்னு. பட் அவருக்கு வந்து நம்ம அதை ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து அவர் எனக்கு அந்த கான்ட்ராக்ட் கொடுங்கம்பாரு, அவர் கிட்டவே சேர்க்க மாட்டார் எம்எஸ் பாஸ்கர் சார், அவர் தூரமாகவே வச்சுருப்பார். ஆனால் அவருக்கு ஒரு பிரச்சனை, அவர் வந்து எந்த ஒரு முடிவுமே எடுக்க முடியாமல் உட்காந்துருக்கும் அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு பொண்ணை வச்சு கம்ப்ளைண்ட் பண்ண, அப்போ வந்து அவர் ஒரு யோசிக்கக்கூடிய சூழ்நிலையிலே இல்லாத ஒரு மனுஷனாக இருப்பார். அப்போ அந்த கேரக்டர் உள்ளே போகிறோம். நான் ஒரு ஐடியா, அது வரைக்கும் அவர் நின்றுட்டே இருப்பார், பேச மாட்டேன். அப்போ கரெக்டாக சேர் இழுத்து போட்டு இப்படி உட்காருவார், ஆமாம் நான் ஒன்று சொல்கிறேன் அப்படிம்பார். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அது எதுக்காக நான் அதை வச்சோம் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு முடிவு பண்ண முடியாத ஒரு ஒரு நம்ம 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 நம்மளாக இல்லாத ஒரு டைமில் யார் வேணால் நம்மளை ஈஸியாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக வச்சது. இன்ஃபேக்ட் எனக்கு அந்த கேரக்டர் மட்டும் ஒரு டிப்பிக்கல் வில்லன் ஃபீல் நீங்கள் சொல்கிறத நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அது 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 கண்டிப்பாக அதில் இருக்குது. ஆனால் நீங்கள் ரொம்ப என்ன சாதுரியமாக பண்ண ஒரு விஷயம் நான் பார்க்குறேன். என்னென்னா பார்க்கிங்குடைய ஒரு ப்ரெமிஸ் வந்து ரொம்ப கமர்ஷியல் ப்ரெமிஸாக இல்லாமல் இருக்கலாம். பட் ஜென்ரலாக மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கக்கூடிய படங்கள்ல இருக்கக்கூடிய பல எலிமெண்ட்ஸ் இதுக்குள்ள நான் நிறைய கமர்ஷியல் படங்கள் பார்த்துதான் நான் வந்து லவ் சாங் வேணுமா இருக்கு, ஹீரோ ஃபைட் ஒன்று வேணுமா, தெருவில் ஒரு 5 பேர் அடிக்கிற மாதிரி கண்டிப்பாக இல்லை. கண்டிப்பாக நான் வந்து ரொம்ப கமர்ஷியல் படங்கள் நிறையா பார்த்து தான் எனக்கு சினிமா ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு வந்து சொல்லியிருப்பேன் நிறைய, எனக்கு பாஷா படம் வந்து ரொம்ப பிடிக்கும். நான் வந்து லைஃப்பில் அதிக கவுண்ட் பார்த்த படம் வந்து பாஷா தான். நான் ஆனஸ்ட்டாக சொல்லணுன்னா இந்த உலக சினிமா இதெல்லாம் நான் பார்த்ததுக்கு நீங்கள் ஒரு 4 படம் சொன்னீங்கன்னா எனக்கு அது தெரியாது. நான் அது மாதிரி பார்த்தது கிடையாது. இல்லை என்னதான் சொன்னாலும் நானும் பாஷா தான் இருக்கிறதுலே ஜாஸ்தி பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு வந்து மைண்டாகவே ஒரு 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 கமர்ஷியல் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுங்கிறது நமக்குள்ளே இருக்கும். எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச, எனக்கு முருகதாஸ் சார் ரொம்ப பிடிக்கும். அவரோட ரமணா படம் பார்த்தோன்னே அதெல்லாம் வந்து நம்ம சினிமா பண்ணணுன்ற ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கு. சுந்தர் சாரோட ஆரம்ப அந்த அந்த உள்ளத்தை அள்ளித்தா அந்த மாதிரி படம்லாம் நான் இன்னும் நிறைய வாட்டி பார்ப்போம். ஸோ வந்து இதிலலாம் இருக்கிற பேசிக்கான விஷயம் என்னென்னா ஆடியன்ஸை என்டர்டெயின் பண்ணும். அது வந்து நீங்கள் வந்து ஆக்ஷனாக இருக்கட்டும், இதாக இருக்கட்டும், அட்லாஸ்ட் ஆடியன்ஸ் கிரிப்பிங்காக உட்காந்து அந்த படத்தை பார்க்குறாங்களா, ஒரு ட்ராமாவாக கூட இருக்கட்டும், அதுதான். ஸோ அந்த ஒரு மென்டாலிட்டியில் மட்டும்தான் இது எழுதுனது. இப்போது லாஸ்ட்டில் வந்து இவங்க 2 பேரும் ரொம்ப டார்க்கான ஒரு ஸ்பேஸ்க்குள்ளே போய் பாட்டில் தூக்கி மண்டையில் அடித்த பிறகு இவர் வந்து ஒரு ஸ்பேனர் மாதிரி ஒன்று வச்சுட்டு இவர் அடிச்சுட்டு இருக்கும்போது நீங்கள் அது ரொம்ப டார்க்காக கூட அணுகியிருக்கலாம் பியூராக. பட் நீங்கள் அந்த இடத்துல ஒரு ரேடியோவில் ஒரு மைனான்ற ஒரு பாட்டு ஒன்று போட்டு அது ஆல்மோஸ்ட் நம்மளை வெளியாளாக கொஞ்சம் தள்ளி அதை நகைச்சுவையாக பார்க்குற ஒரு தன்மை ஆல்மோஸ்ட் அதுக்குள்ளே. ஏன்னா பக்கத்து வீட்டிலேருந்து வேற ஒரு ஜோக் மாதிரி ஒருத்தன் சொல்லுவான், இவர் பாட்டு கேட்டு ஜாலியாக இருக்கார்ல அப்படின்ற மாதிரி ஒன்று சொல்லுவான். நீங்கள் அதுவும் இந்த ஒரு காரணத்துக்காக தான் பண்ண ஒரு வேலையா? அது வந்து என்னென்னா அந்த ரேடியோ நான் சொன்ன மாதிரி ஸ்டார்டிங்லேருந்தே இந்த படத்தில் ரேடியோட ட்ராவல் இருக்கணும்னு வச்சது. ஸோ இந்த இடத்துல எதுக்குன்னா, இப்போது வந்து இது நீங்கள் படமாக பார்க்கும்போது ஓகே, பட் இதை ஒரு நம்ம கதையாக எடுத்து பார்க்கும்போது இந்த சுச்சுவேஷனில் வந்து அவர் போய் அவர் ஒய்ஃபை வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டு வந்துட்டார். அதை எடிட்டில் நாங்கள் மாற்றி காட்டியிருப்போம். ஸோ இங்கே நடக்கிற ஒரு ஃபைட்டில் அவரால் ஈஸியாக சொல்ல முடியும், என் ஒய்ஃபை வந்து நான் போய் அட்மிட் காப்பாற்றிட்டேன் அப்படிங்கும்போது அவன் அந்த இடத்துலையே அது நிற்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இங்கே என்னென்னா இவர் என்ன சொன்னாலும் அவனுக்கு கேட்கக்கூடாது. ஸோ ஒரு சவுண்டு ஒன்று, ஒரு சாங் ஒன்று வேணும். அதே சமயம் இங்கே இப்போ நான் உன்னை அடித்து பொழக்க போகிறேன், இது வெளியில் உள்ளவங்களுக்கு கேட்கக்கூடாது அப்படிங்கிற, அதனால தான் அதை வந்து வெளியில் உள்ள தேர்ட் பெர்ஸ்பெக்டிவில் காட்டணுங்கிறதுக்காக தான் இந்த வீட்டிலேருந்து ஒருத்தர் வந்து பாட்டு கேட்டுட்டு இருக்காரு. ஏன்னா உள்ளே ஒன்று நடந்துட்டு இருக்கு, அது வெளில தெரியக்கூடாதுன்னு.
பட் அது வந்து கொஞ்சம் அந்த கமர்ஷியல் சினிமாக்குள்ளே போகுதுன்ற ஒரு 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 ஃபீட்பேக் வந்தது நிறைய பேர்ட்டு. அந்த இடத்துல நீங்கள் அந்த பாடல் போடாமல் வேறு மாதிரி பண்ணியிருக்கலாமேன்னு. பட் அது வந்து ரொம்ப நமக்கு இந்த இடத்துல ஒரு பாட்டு வைக்கணும், ஒரு ஹைப் கிடைக்கணுங்கிறதுக்காக பண்ணது கிடையாது. என்னோடய ரீசன் வந்து இதுதான். ஏன்னா அந்த இடத்துல வந்து இவர் என்ன சொன்னாலும் அவனுக்கு அது கேட்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வச்சது தான். புரியுது. ஏன்னா அதுக்கப்புறம் அதே மாதிரி அந்த ரேடியோ வந்து ஃபர்ஸ்ட் சீனில் வந்து அவர் ரிப்பேர் பண்ணிருப்பாரு. லாஸ்ட்டாக அவர் அந்த பாட்டு கேட்டு ரேடியோ எடுத்து அடித்து அவருக்கு முன்னாடியே உடைப்பார், அது சுக்குநூறு ஆகும். ஸோ இது எல்லாமே இமேஜ் தான். அந்த பாட்டில் கூட அந்த ஒரு பாட்டில் எடுத்து ஹரிஷ் அடிப்பார். ஃபஸ்ட்டு ஒரு பொண்ணு வந்து மேலே ஒரு சாங்கில் மேலே வந்து பார்ப்பாங்க. இவர் வீட்டில் அந்த பாட்டிலுக்குள்ளே செடியெலாம் வச்சு அந்த பிளான்ட்லாம் பார்ப்பாங்க. கட் பண்ணால் அடுத்தவங்க வீட்டில் வந்து அதுக்குள்ளே அந்த விதையை போட்டுட்டு இருப்பாங்க அந்த பாட்டிலில். ஒவ்வொரு சீன்லேயுமே அந்த பாட்டிலேருந்து நம்ம அதை நிறைய பேர் கவனிச்சிருக்க மாட்டாங்க. புரியுது. ஒவ்வொரு சீன்லேயும் அந்த அதில் இலை வந்து வளர்ந்துட்டே இருக்கும். அடுத்த ஒரு சீனில் செகண்ட் ஹாஃபில் காட்டும்போது அந்த இலை ஒரு மாதிரி அப்படி இருக்கும். கிளைமேக்ஸில் பார்க்கும்போது அதுலேருந்து இலை வெளியில் இருக்கும். அவர் அதை எடுத்து உடைப்பார். அது என்னன்னா அது வெறும் பாட்டில் இல்லை, அது அவரோட ஃபேமிலி, அவரோட ட்ரஸ்ட்டு, அவர் பொண்ணு உருவாக்கின ஒரு விஷயம். பொண்ணு ஆசையாக ஒரு குடும்பம் அது அந்த பாட்டில். அதை வந்து அடித்து பிரேக் பண்ணிட்டாரு அப்படிங்கிறதுக்காக. ஐ திங்க் எனக்கு பார்க்கிங் ஒன்று சொல்லுதுன்னு நினைக்கிறேன். எல்லாருமே யாராவது ஒரு கதை எழுதணும்னு நினைக்கிறவங்க, ஒரு படம் எடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு எடுத்த உடனேவே உங்களுடைய அந்த கோர் கான்ஃப்ளிக்ட் வந்து ரொம்ப பயங்கரமான ஒரு கான்ஃப்ளிக்டாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அது எப்பேற்பட்ட ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, நீங்கள் அது ஒரு கிரிப்பிங் சினிமாவாக உங்களால் மாற்ற முடியும். ஐயோ இது ரொம்ப மொனாட்டனஸாக இருக்குமோ, 2 மணி நேரத்துக்கு இந்த பார்க்கிங் பிரச்சனையே பார்த்துட்டு இருப்பாங்களா அப்படின்னா, நீங்கள் கொஞ்ச நேரத்துக்கு அதில் விளையாடிட்டு, ஆனால் எனக்கு மறுபடியும் டக்குன்னு கூட பேஸ் பண்ணி ஞாபகத்துக்கு வருது, அந்த காரை வெவ்வேறு விதங்களில் பயன்படுத்துகிறீங்கல்ல. பார்க்கிங் பிரச்சனை ஓரளவுக்கு இங்கே இதை தாண்டி வந்துருச்சு. இப்போ இவங்க பிரச்சனைன்னு சொல்லும்போது கூட சண்டை போடும்போது அவன் காரில் போய் இடிக்கிறான், விழுறான் அப்படின்ற ஒரு விஷயமாக இருக்கட்டும், இல்லை அவன் குடும்பத்துக்கு பிரச்சனை பண்ணுறதுக்கு அவன் அந்த காரை சார்ந்து தான் டயரை கழட்டி விடுறான். ஸோ அந்த கார் இன்னமும் இவங்களை விட்டு விலகாத ஒரு இடத்துல. ஆமாம், ஏன்னா எனக்கு ஃபஸ்ட் ஹாஃபில் எனக்கு எல்லாமே கனெக்டடான சீன்ஸாக இருந்தது. நான் பண்ணும்போதே எல்லாருமே நம்ம லைஃப்பில் பார்க்குறது தான், கார் பார்க்கிங்காக இருக்கட்டும், சீக்கிரம் கிளம்பி வந்து வைக்கணுங்கிறதா இருக்கட்டும். பட் செகண்ட் ஹாஃப் டோட்டலாக இந்த ஆடியன்ஸ் கிட்டேருந்து கொஞ்சம் விலகுது. இந்த கார் இந்த டயரை கழட்டி விடுறதா இருக்கட்டும், இந்த ஃபேன்லேருந்து வைக்கிறதா இருக்கட்டும், போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணுறது, இது எல்லாமே ஒரு படி ஆடியன்ஸ் கிட்டேருந்து கொஞ்சம் அவைவாக கொண்டு போகும். ஸோ இந்த படத்தை டோட்டலாக ஃபஸ்ட் ஹாஃப் ஒரு படமாகவும் இருக்குது, செகண்ட் ஹாஃப் ஒரு படமாகவும் இருந்துடக்கூடாதுங்கிறதுக்காக இந்த காரை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ செகண்ட் ஹாஃப்குள்ளே ப்ளே பண்ணலாம், இவரை ஃபாலோ பண்ணிட்டு போகிறதா இருக்கட்டும், இதாக இருக்கட்டும். லாஸ்ட்டில் கூட அவர் ஒய்ஃப் இவங்க இந்துஜாவை வந்து அவர் காப்பாற்றுறாருங்கும் போது அவர் போய் கட் பண்ணால் ஒரு ஹாஸ்பிட்டலில் இருக்காருன்னு காட்டிக்கலாம். பட் எனக்கு அந்த காரில் தான் அவர் கூப்பிட்டு போகிறாரு அப்படிங்கிறத காட்டணும். ஏன்னா காரோட அந்த இது இருந்துகிட்டே இருக்கணும் அப்படின்றதுனால அது. ஏன்னா நம்ம படத்தோட கான்ஃப்ளிக்ட் ஆரம்பிக்கிறதே அந்த காரில் தானே. ஸோ செகண்ட் ஹாஃபில் எவ்வளோக்கு எவ்வளோ அதை சீனுக்குள்ளே கொண்டு வர முடியுன்றது தான். ஒவ்வொரு முறையும் இல்லை இந்த மாதிரி ஒரு படத்துக்கு ஒரு வெற்றி கிடைக்கும் போதில்லை, இந்த மாதிரி படங்களும் எடுக்கலாம், அதுவும் வெற்றி காணும், கதைகளில் ஒரு வெரைட்டி உருவாக்க ஹெல்ப் பண்ணுது அப்படின்ட்டு தான் தோணும். நீங்கள் அடுத்தடுத்து ஆப்வியஸ்லி நிறைய படம் பண்ண போகிறீங்க. எஸ்டிஆர் கூட ஒரு படம் அறிவிக்கப்பட்டது. இஸ் தட் ஸ்டில் ஆன் த கார்ட்ஸ்? கொஞ்சம் தள்ளி போகுது அது. இப்போ உடனே ஸ்டார்ட் பண்ணுற ப்ராஜெக்ட் இல்லை அது. அவருக்கு சாருக்கு இப்போது கமிட்மெண்ட் இருக்குது. ஸோ அதை முடிச்சதுக்கப்புறம் அது ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனால் அதில் தெளிவாக இப்போ தான் இங்கேருந்து ஆரம்பிக்க அது கரெக்டாக இந்த பீரியடில் எப்போ ஆரம்பிக்குதுங்கிறத அது நம்ம சொல்ல முடியாது. அது கொஞ்சம் தள்ளி தான் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி. ஓகே, இல்லை ஏன் கேட்குறேன் அப்படின்னா, இப்போது அதுக்கு பதிலாக நீங்கள் வேறு ஸ்கிரிப்ட் ஒன்று ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. ஆமாம், நான் பேரலாக இன்னொரு ஸ்கிரிப்ட் ஒர்க் போயிட்டுருக்கு. ரைட். இப்போ இந்த மாதிரி இப்போ நீங்கள் அடுத்த கட்டம் அப்படின்ற ஒரு இடத்துக்கு தள்ளப்படுவீங்க கண்டிப்பாக. இது இந்த பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட படமாக, அடுத்து இன்னும் பெருசாக இருக்கணும், அதுக்கப்புறம் இன்னும் பெருசாக இருக்கணும் அப்படின்னும் போது யதார்த்த சினிமாலேருந்து விலக வேண்டிய ஒரு தன்மை உருவாகலாம். ஏன்னா நட்சத்திரங்கள் உள்ளே வரும்பொழுது நீங்கள் எந்த அளவுக்கு அது ஆத்தென்டிக்காக பியூராக பண்ண முடியும்னு எனக்கு தெரியல. அதனால் லெஸ் என்ஜாயபிள்னு சொல்ல வரல, வேறு விதமான கதையாக மாறுது அது. அப்படித்தான் நீங்கள் அதை அணுக போகிறீங்களா, இல்லை இந்த யதார்த்த தன்மையை வச்சுக்கிட்டு இன்னும் பண்ண முடியுன்ற ஒரு இதில் இருக்கீங்க? இல்லை, கண்டிப்பாக எனக்கு வந்து ஒரு ப்ராப்பர் ஆக்ஷன், ஒரு என்டர்டெயின் பண்ணுற படம் பண்ணணுன்ற ஆசை இருக்குது. பார்க்கிங் ஓகே, எவ்வளோ க்ளோஸாக ஆடியன்ஸுக்கு பண்ணுமோ. எனக்கு என்னென்னா எல்லா ஜேர்னரும் ட்ரை பண்ணணுன்ற ஆசை இருக்குது. நான் ஃபஸ்ட்டு எழுதுனது ஒரு கம்ப்ளீட்டான ஒரு ஹாரர் கதை. ஓகே, ஒரு செம்ம ஜாலியாக ஒரு ஹாரர் கதையாக தான் எழுதினோம். ஸோ எனக்கு எல்லா இதுலேயும் நம்ம ட்ரை பண்ணணும் அப்படின்ற ஆசை இருக்குது. கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு படம் ஒரு ஆக்ஷன், ஒரு ஹீரோ வரும்போது அதுக்கான, ஆனால் முடிஞ்ச அளவுக்கு அதில் உள்ள ஒரு கோர் பாயிண்ட் வந்து நம்ம ஆடியன்ஸோட கனெக்ட் பண்ணுற ஒரு, அது வாட் எவர் அது ஆக்ஷனாக இருக்கட்டும், இல்லை ட்ராமா, ஹாரர் எதாக வேணா இருக்கட்டும், அதோட கோர் வந்து ஆடியன்ஸுக்கு இப்போது கனெக்ட் ஆகிற ஒரு, அதோட ட்ரீட்மெண்ட் வேணாட்டி வேறையாக இருக்கலாம். பட் அந்த கோர் வந்து எவ்வளோ நெருக்கமாக ஆடியன்ஸுக்கு இருக்கணுங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கேன்.
அதுவும் இப்போ இந்த படம் இப்போ அவார்ட் வின் பண்ணியிருக்குங்கும் போது அது இன்னும் அதோட ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமாக இப்போ இன்னும் எனக்கு டைம் எடுத்துக்கிட்டால் கூட பரவாயில்ல. இது இது உங்களுக்கு இப்போ மறுபடியும் ஒரு 2வது உயிர் இந்த படத்துக்கு ஊட்டியதாக பார்க்குறீங்களா நீங்கள்? புரியுது. இந்த அவார்ட்ஸ், நேஷனல் அவார்ட்ஸ் கிடைச்சது மறுபடியும் இந்த படத்துக்கு ஒரு பெரிய உயிரை சேர்த்ததா பார்க்குறீங்களா நீங்கள்? கண்டிப்பாக. ஏன்னா எனக்கு வந்து அதான் எந்த விருதுமே கிடைக்கல இந்த படத்துக்கு. இங்கே நாங்கள் சில எதிர்பார்த்த விருது எதுவுமே கிடைக்கல. இந்த படத்துக்கு கிடைச்ச ஃபஸ்ட்டு விருது இதுதான். எம்எஸ் பாஸ்கர் சாருக்கு ஒரு விருது கிடச்சிது. பட் இந்த படமாக இது வந்து அது 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 எல்லாருக்குள்ளேயும் ஒன்று இருக்கும்ல, நமக்கு இந்த விருதுக்கு. பட் இது வந்து டோட்டலி இந்த படத்துலேருந்தே நாங்கள் வந்துட்டோம். ஒரு 1.5 வருஷம் ஆயிடுச்சு இந்த படத்துலேருந்து வந்து மூவ் ஆகி நெக்ஸ்ட்டு ஒர்க் பண்ணும்போது இப்போது திடீர்னு அந்த படத்துக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும்போது ரொம்ப அதான் திருப்பி நான் இவ்வளோ ஒரு 1.5 வருஷம் கழிச்சு இந்த படத்தை பற்றி திருப்பி பேசும்போது நீங்கள் கேட்க கேள்வியெல்லாம் வந்து எனக்கு அதை ஞாபகப்படுத்துது. நம்ம அங்கே அது நடந்ததில்லை, இப்படி பண்ணோம்ல. இப்போ நாங்கள் திருப்பி எங்களோட டீம் ஒரு கெட் டுகெதர் மாதிரி திருப்பி நாங்கள் மீட் பண்ணி இந்த படத்தை பற்றி பேசும்போது எல்லாமே அதோட ஒரு ஒரு மெமரிஸ் வருது. ஸோ அது வந்து திருப்பி வந்து இந்த படம் நீங்கள் சொல்கிற மாதிரி 2வது தடவையாக வந்து ஒரு உயிர் கொடுத்த மாதிரி தான். ஏன் கேட்குறேன் அப்படின்னா, பல முறை இல்லை நம்ம அந்த முதல் படம் வெற்றி படம் கொடுத்த பிறகு இது ஒரு அர்த்தமுள்ள அழகான ஒரு படம் நான் எடுத்திருக்கேன்னு அந்த டைமில் பேசப்படும் கொஞ்சம் வாரங்களுக்கு. அதுக்கப்புறம் ஓடிடியில் ரிலீஸ் ஆன மேபி கொஞ்சம் 1-2 சில வாரங்களுக்கு. அதுக்கப்புறம் ஜென்ரலாக போடுற ஒரு ப்ரெஷர் என்ன அப்படின்னா, சூட்டோட சூடாக அடுத்தது பண்ணிடு, இல்லைன்னா மறந்துடுவாங்கன்ற ஒரு 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 அச்சத்தை உண்டாக்கிக்கிட்டே இருப்பாங்கல்ல. அதுக்காக தான் நினச்சேன். இப்போது இந்த நேஷனல் அவார்ட்ஸ் வந்ததுக்கப்புறம் நீங்கள் மறக்க மாட்டீங்கல்ல? கண்டிப்பாக. ஏன்னா இப்போது நிறைய பேர் வந்து எனக்கு கால் பண்ணி பேசினாங்க, உங்கள் படத்தை நான் இப்போ பார்க்கல, இப்போது பார்க்கிங்க பார்க்கல. எனக்கு இப்போ இந்த சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் டெக்ஸ்ட் பண்ணுவாங்க, இந்த படத்தை நாங்கள் அப்போ பார்க்கல, இப்போ அவார்டு வின் பண்ணிடுச்சு என்ன அப்படின்னு இந்த படத்தை பார்த்தோம், நல்லா இருக்குங்க, சூப்பராக பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு திருப்பி இந்த படம் வந்து இப்போது இன்னும் எனக்கு அதான் ரிலீஸ் ஆன ஒரு ஃபீல் தான் இருக்குது. ஸோ ஆடியன்ஸ் இப்போ பார்க்காதவங்க திருப்பி இந்த படத்துக்கு அவார்டு கொடுத்துருக்காங்களே, என்ன பார்ப்போம் அப்படின்ற ஒரு இது இருக்குல்ல. அதனால் கண்டிப்பாக இது வந்து ஒரு 2வது தடவை இது பண்ணதான். பட் அதே சமயம் வந்து என்னென்னா, நான் அப்போவே ரொம்ப தெளிவாக இருந்தேன். பார்க்கிங் பண்ணி முடித்தோடனே இம்மிடியட்டாக இந்த ஒரு இதுலேயே வந்து அடுத்த படம் பண்ணணும், ஒரு அடுத்த வருஷம் ஒரு படம், அதுக்கு அடுத்த ஒரு படம் அப்படின்றதுல நான் ரொம்ப கிளியராக இருந்தேன். அது வேண்டாம், என்ன பண்ணாலும் அடுத்து. ஏன்னா நான் வந்து உண்மையிலே இந்த இடம் கிடைக்கும்னு நினச்சி சினிமாக்குள்ளே வரவே இல்லை. நம்ம ட்ரை பண்ணுவோம், நம்ம அதுக்காக ஓடுவோம். பட் இந்த ரெக்கக்னேஷன்லாம் நமக்கு அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காதுன்னு நினச்சேன். ஆனால் பட் எனக்கு அந்த படம் வாங்கி கொடுத்த பேராக இருக்கட்டும், இப்போது கிடைச்ச ஒரு அங்கீகாரமாக இருக்கட்டும், இது வந்து எல்லாமே நான் இவ்வளோ தூரம் வரும்னு எதிர்பார்க்கல. பட் இது வரும்போது ஆட்டோமேட்டிக்காக சரி, நமக்கு அடுத்து எவ்வளோ ஒரு பொறுப்பு இருக்குது அப்படிங்கிறது வருது இல்லை. ஸோ அதை வந்து நம்ம இமீடியட்டாக ஒன்று பண்ணணும், இந்த பூமில் ஒன்று பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணக்கூடாதுன்றதுல ரொம்ப தெளிவாக இருக்குது. சூப்பர். ரொம்ப நன்றிகள் இந்த கான்வர்சேஷனுக்கு அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட் டு யூ அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் உங்களுக்கும் பார்க்கிங் சார்ந்து வேலை செஞ்ச அனைவருக்குமே கிடைச்ச அவார்ட்ஸ் எல்லாத்துக்குமே. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.